அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். கர்நாடக தமிழ் பத்திரிகையாளர் சங்கம் மறுபடியும் மற்றும் பாசுமணி இலக்கிய வட்ட சார்பாக உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றோம். இவ்விழாவினை சிறப்பாக நடத்தி கொடுக்க நமது தலைவர் முத்துமணி ரமணன் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கின்றேன். இன்னைக்கு ஒரு சிறப்பான ஒரு சொற்பொழிவு, ஒரு பேச்சு கொடுக்க கவிதாயினி திருமதி மா வித்யா அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கின்றேன். பாசுமணி இலக்கிய வட்டம் சார்பாக, இலக்கிய வட்டத்தோட நான் பொறுப்பேற்பதற்கு அப்புறம் முதல் நிகழ்வு, அந்த வாய்ப்பு கொடுத்த முத்துமையாருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமா இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் வித்யா அவங்களையும் கேட்டேன். வித்யா அவங்களும் நம்மளுடைய குழுவில் இருக்காங்க. அவங்ககிட்ட நான் ஏற்கனவே கேட்டேன், இந்த மாதிரி ஏதாவது ஒரு வித்தியாசமா பண்ணலாமா அப்படின் போது, நான் ஒரு புத்தக ரிவ்யூ பண்ண சொல்லும்போது அவங்க தான் இல்லை கவிஞர் தாமரை அவங்களோட கவிதைகளை பற்றி நம்ம பேசுவோமா அப்படின்ட்டு அவங்க கேட்டாங்க. அதுவும் நல்ல ஐடியாவே தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 2 மாதம் முன்னாடி இந்த ஒரு ப்ரோக்ராமை நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம். அது ஏதோ நடக்க முடியாமல் போச்சு. பட் அது இன்னைக்கு தான் நடக்கணும் அப்படின்னு இருக்கு. ஸோ அதாவது எல்லாருக்கும் ஒவ்வொரு, நான் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் ஒவ்வொரு கவிதைகள் வாழ்க்கையை கொண்டு வந்திருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கவிஞர்கள் இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா வயசானவர்களுக்கெல்லாம் கண்ணதாசன் பாட்டை கேட்டே வளர்ந்தவங்க நாங்கம்பாங்க, இல்லை பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பாட்டை கேட்டு வளர்ந்தவங்க நாங்கள் அப்படிம்பாங்க. ஸோ அவர்களுடைய வாழ்க்கைக்கு ஒவ்வொரு ஊன்றுகோலாக ஒவ்வொரு சில கவிஞர்கள் இருப்பாங்க, அவருடைய வரிகள் இருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா திருக்குறளையே என்னுடைய வாழ்க்கை விஷயமா நான் வரிஞ்சிக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிற ஆளுங்களும் நிறைய பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம மா வித்யா அவங்க என்கிட்ட சொன்னது, கவிஞர் தாமரை அவர்களுடைய பாடல்களை வரியை வச்சு தான் நான் லைஃப்பை செம்மப்படுத்தினேன். அதை வச்சு தான் நான் எழுதினேன். என்னுடைய முதல் கவிதை தொகுப்போ நான் அவங்களோட இன்ஸ்பிரேஷன் தான் பண்ணாங்க அப்படின்னாங்க. நானும் ஒரு சில பாடல்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா கவிஞர் தாமரை அவர்களுடைய பாடல்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி இருக்கும். வெகு ரொம்ப சிம்பிளாக விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நிறைய இருக்குது. அதில் நான் அடிக்கடி கேட்குற பாட்டு இந்த மலர்லேன்னு ஒரு சாங் எப்பவுமே நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். அது பார்த்தீங்கன்னா ஒரு பெண் அவளுடைய சுதந்திரத்தை சொல்ற மாதிரி இருக்கும். யாருமே இல்லாத உலகத்தில் நான் மட்டும் ஒரு சுதந்திரமா வாழணும்னு நினைச்சிட்டு இருப்பேன் அப்படின்னு இருக்கும். அது நம்ம பொருத்தி பார்த்துக்கலாம். அது ஒரு பெண்ணுக்கான பாடல் எல்லாமே. நீங்க வசீகரான ஒரு பாட்டு இருக்கு, அதை என்ன நினைப்பீங்க? அது பெண்ணுக்கான பாட்டு நினைப்பீங்க. அது அப்படியே ஆணையும் பொருத்தி பார்த்துக்கலாம். அதுதான் அவங்களுடைய ஸ்பெஷாலிட்டியே. அது ஆண்பால் பெண்பால்லாம் எதுவுமே இல்லாம அது எல்லாருக்குமான ஒரு பாட்டா இருக்கும். நீங்க மறுபடியும் எல்லா பாட்டையும் நீங்க உங்களோட நிலையிலிருந்து கேட்டு பாருங்க, அவ்வளோ ரொம்ப அருமையா இருக்கும். ஸோ இன்னும் நிறைய அவங்க பேசுவாங்க. ஏன்னா நேற்று கவிஞர் தாமரை அவங்ககிட்ட பேசியிருக்காங்க. தலைமை உரையாற்றுமாறு முத்துமை அவர்களை அழைக்கின்றேன். வணக்கம். கர்நாடக தமிழ் பத்திரிகையாளர் சங்கம் பாசுமணி நூலக இலக்கிய வட்டத்தின் சார்பில் இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த கூட்டம் ஒரு சிறப்பு வாய்ந்த கூட்டம், மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த கூட்டம் என்றுதான் நான் கருதுகின்றேன். இலக்கியம் என்பது ஒவ்வொரு சமூகமும் நுகர வேண்டிய மிக முக்கியமான ஒரு உணர்வு. உலகத்தில் நீங்கள் எந்த மூலைக்கு சென்றாலும் பொருளாதாரம் மிக முக்கியம் என்று சொல்வார்கள், பாதுகாப்பு மிக முக்கியம் என்று சொல்வார்கள், ஆரோக்கியம் உடல் நலம் மிக முக்கியமானது என்று சொல்வார்கள், உணவு மிக முக்கியமானது என்று சொல்வார்கள். ஆனால் இவை எல்லாவற்றையும் விட சமூக அமைப்பு செம்மையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு நாடு, ஒரு சமூகம் அல்லது மக்கள் திரள் சிறப்பாக வாழ வேண்டும் என்று சொன்னால் ஒரு சமூக கட்டமைப்பு மிக முக்கியமானது. அந்த சமூக கட்டமைப்பை செம்மையாக வைத்திருப்பதற்கு இலக்கியம்தான் அடிப்படை. இலக்கியம்தான் அடிப்படை. அந்த இலக்கியத்திற்கு படித்தல், வாசித்தல் என்று சொல்லக்கூடிய படித்தல் மிக மிக முக்கியம். அறிவுதான் மனித வாழ்வை உயர்த்தி பிடிக்கிறது. உயிரினங்கள் பல இருக்கின்றன. அது விலங்குகளாக இருக்கலாம், அல்லது ஒற்றை உயிர் அல்லது ஓர் அறிவு என்று சொல்லக்கூடிய உயிரினங்கள் என்று பல உயிரினங்கள் இருக்கலாம். ஆனால் 6 அறிவு படைத்த மனிதனை உயர்த்தி செல்வதற்கும் இந்த உயிரினங்களுக்கெல்லாம் தலைவர் அல்லது அவன்தான் அதை ஆளுகின்ற பொறுப்பை ஏற்றிருக்கின்றான் என்று சொல்கிறோம் என்று சொன்னால் அதற்கு அறிவுதான் காரணம். அந்த அறிவு என்பது நமக்கு எல்லாவற்றையும் விட உயர்த்தி இருக்கிறது. மற்ற விலங்குகள்
பேசுவதில்லை, மற்ற விலங்குகள் பாடுவதில்லை, மற்ற விலங்குகள் மற்ற மற்ற உணர்வுகளை வெளிப்படுத்தாமல் இருந்த போதிலும் கூட சிந்திக்கின்ற உணர்வு மனித சமூகத்துக்கு இருக்கிறது, மனித உயிரினத்துக்கு இருக்கிறது. எனவேதான் மனித உயிரினம் உயர்ந்ததாக கருதப்படுகின்றது. அந்த சிந்தனையில் தோன்றிய மிக முக்கியமான உணர்வு பல கலை, பண்பாட்டியல் என்று சொன்னாலும் கூட இலக்கியம் தான் மிக மிக முக்கியமான ஒரு அடிப்படை உணர்வு, மேலெழுந்த ஒரு உணர்வு, எழுச்சி மிகுந்த ஒரு உணர்வு என்று சொல்ல வேண்டும். ஒரு புத்தகம் வாசிக்கிறோம், அந்த புத்தகம் ஒரு கதை பேசுகிறது, அல்லது ஒரு வரலாறு பேசுகிறது, சமயத்தை பற்றி பேசுகிறது, அல்லது ஏதோ ஒரு விவாதத்தை பற்றி அது நம்மிடம் பேசுகின்றது என்று சொன்னாலும் கூட அவற்றை படித்து முடித்த பிறகு ஏற்படுகின்ற உணர்வு என்பது நமக்கு எப்படி இருக்க வேண்டும் இருக்கும் என்று சொன்னால், ஒரு புத்தகத்தை பார்க்கும்போது ஒரு குழந்தையுடைய புன்னகை எப்படி இருக்கின்றதோ அது போலதான் இருக்கும். ஆனால் அந்த குழந்தையோடு கொஞ்சி விளையாடி விழுந்து முடித்த பிறகு எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் நமக்கு அந்த புத்தகங்களை வாசித்த பிறகு உணர்வு இருக்கும். முத்து குளிப்பது என்று சொல்வார்கள். கடலின் ஆழத்துக்கு சென்று முத்துக்களை தேடி கண்டுபிடித்து கொண்டு வருவது மிக கடினமான பணி. அதே போலதான் நீங்கள் தினமும் காலையில் மீனவர்கள் மீன் பிடித்து வரும்போதெல்லாம் ஒரு 15 நாள் 30 நாட்கள் கடலிலே அலைந்து திரிந்து அவர்கள் அரியதொரு மீனை கொண்டு வந்து அதை பெருமையாக பேசுகின்ற பொழுது இருக்கின்றது பார்த்தீங்களா? அது போலதான் இலக்கியத்தை நுகர்ந்த பிறகு நமக்கு ஏற்படுகின்ற ஒரு உணர்வு. அதே போல முதலில் நம்முடைய நாவில் தேனை தடவினால் அது தரும் சுகம் இருக்கிறது பார்த்தீங்களா? அப்படித்தான் இலக்கிய சுயம் கூட. இப்படி ஒவ்வொரு நீங்கள் உதாரணத்தை எடுத்துக்காட்டி சொல்லிக் கொண்டே இருக்கலாம். ஒரு புத்தகம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், ஒரு பிறந்த குழந்தை, பொதுவாக தாய்மார்களுக்கு நன்றாக தெரியும், அந்த பிறந்த குழந்தையை அந்த தாய் பார்ப்பதும் அந்த குழந்தை அந்த தாயை பார்ப்பதும் 2 பேருக்கும் பேச முடியாது. ஏன்னா இது என்ன பேசினாலும் அதுக்கு தெரியாது, அது என்ன பேசினாலும் இதுக்கு தெரியாது. இருந்தாலும் கூட அந்த குழந்தை பால் குடிக்கும் போது பொதுவாக எல்லா குழந்தைகளும் பார்த்தீங்கன்னா அந்த அம்மாவோட கண்ணையே பார்த்துட்டு இருக்கும். அம்மா அந்த குழந்தையோட கண்ணையே பார்த்துட்டு இருப்பாங்க. என்ன மாதிரி உணர்வு, இவங்க 2 பேரும் என்ன பேசுகிறான்னு நமக்கு தெரியாது. அப்படித்தான் ஒரு புத்தகமும் அதை வாசிப்பவனுக்கு விடப்படுகின்ற உணர்வு. இந்த குழந்தையும் தாயும் எப்படி தன்னுடைய உணர்வுகளை பேசாமல் பேசி உணர்ந்து கொள்கின்றார்களோ அதே போலதான் இலக்கியங்கள் நம்மிடையே நாம் மனதளவில் அதை உறக்க படிக்காவிட்டாலும் மனதில் படிக்கும்போது எழுகின்ற அந்த உணர்வு இருக்கின்றது, அது அனாதியானது. அதை படித்து நுகர்ந்தவர்களுக்கு தான் அதனுடைய அருமை புரியும். அப்படித்தான் இலக்கியம். அதற்காக தான் இப்படிப்பட்ட நூலகத்தை தொடங்கி புத்தகங்களோடு உறவாட வேண்டும், புத்தகங்களோடு உலாவ வேண்டும், புத்தக பூந்தோட்டத்தில் நாம் அனைவரும் இருக்க வேண்டும், புத்தக தோட்டத்தில் நாம் அமர்ந்து அதனுடைய அந்த புத்தகமுடைய சுவாசத்தை அனுபவிக்க வேண்டும் என்றுதான் இந்த நூலகத்தை ஏற்படுத்தியிருக்கின்றோம். அதற்கு உள்ளபடியே பெருமை சேர்க்கின்ற வகையில் நம்முடைய சாயரமணன் அவர்கள் இந்த இலக்கிய வட்ட பொறுப்பை அவர்கள் ஒப்படைத்த பிறகு மிக நல்ல நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்றார். அவருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல நம்முடைய பாசுமணி நூலக வழிகாட்டுதல் குழு தலைவர் ஐயா நம்முடைய சங்கரதாஸ் ஐயா அவர்கள், பாசுமணி கல்வி வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் மாற்ற மையத்துடைய வழிகாட்டுதல் குழு தலைவர் ஐயா ரகுராமன் அவர்கள், நம்முடைய நூலக குழுவின் பொறுப்பாளர், அவர் நமக்கு பல வகைகளில் எனக்கெல்லாம் மிக ஈர்ப்பு உள்ள ஒரு எழுச்சி மிகுந்த தமிழர். குறிப்பாக வாசிப்பில் அவரை அடித்துக் கொள்ள முடியாது என்று சொல்கின்ற அளவுக்கு எல்லாவற்றையும் படித்து கற்றறிந்த ஒரு அறிஞராக இருக்கின்றார் அவர் ஐயா நம்முடைய பாலச்சந்திரன் ஐயா அவர்கள். இப்படி பல ஆளுமைகள், நம்முடைய ஐயா சத்யசீலன் ஐயா அவர்கள், மன்னிக்கணும் சாந்தியசீலன் ஐயா அவர்கள், நம்முடைய ஐயா நம்முடைய வித்யாவுடைய இணையர் சதாசிவன் ஐயா அவர்கள், இப்படி பல ஆளுமைகள், நம்முடைய நண்பர் புதிதாக வந்திருக்கின்ற நண்பர் ஐயா அவருடைய பேருங்க முரளிதாஸ் ஐயா அவர்கள், இப்படி நம்முடைய நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல் அம்மா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இது ஒரு புதிய அனுபவத்தை எல்லோருக்கும் வழங்கும். நான் சொன்னது போல இன்றைய தலைப்பு என்பது தாமரை அவருடைய கவிஞர் தாமரை ஒரு மிகப்பெரிய இலக்கிய ஆளுமை, தமிழ் சமூகம் இன்னும் கண்டுகொள்ள வேண்டிய ஒரு ஆளுமை, அவரை தூக்கி கொண்டாட வேண்டிய ஒரு ஆளுமை, நம் தோள் மீது சுமந்து அவரை எல்லாம் கொண்டாடி மகிழ வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு ஆளுமை. 27 ஆண்டுகளாக, சுமார் 27 ஆண்டுகளாக அவர் பாடல்களை திரைப்படங்களே எழுதியிருந்திருக்கிறார். அதற்கு முன்னதாக அவர் கவிஞராக இருந்திருக்கிறார்.
பல தகவலை அவர் சொல்லுவார். இருந்தாலும் கூட நானும் சில தகவல்களை சொல்லலாம்னு கருதுகிறேன் மேலோட்டமாக. அவர் ஒரு அடிப்படையில் ஒரு பொறியியல் அறிஞர், பொறியாளர், இயந்திரவியல் படித்த ஒரு அறிஞர். ஆனாலும் கூட இலக்கியத்தின் பல அவருக்கு ஏற்பட்ட ஒரு நாட்டம் காரணமாக இலக்கியத்தையே முழுமையாக படித்து 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 அவருடைய குடும்ப சூழல் அப்படிப்பட்ட சூழல். அவர் பிற்பாடு பாடல் எழுத வேண்டும் என்று ஒரு ஆவல் ஏற்படுகிறது. எனக்கு அவருடைய ஆளுமையில் மிக பிடித்தமான ஒரு கூறு என்னவென்று சொன்னால், 27 ஆண்டுகளுக்கு முன்னால், ஒரு 400 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு இப்போதும் அப்படிப்பட்ட ஒரு சூழல் வந்து கொண்டிருக்கிறது. எனக்கும் மிக வருத்தமாக இருக்கிறது. அவர் ஒரு உரையாடலில் சொல்வார், தாமரை அவர்கள், நான் திரைத்துறைக்கு வந்த காலத்தில் தமிழுக்கு இங்கே முக்கியத்துவம் இல்லை, தமிழ் இசையமைப்பாளர்களுக்கு தமிழ் தெரியாது, தமிழில் நடிக்கக்கூடிய நடிகர்கள் தமிழர்களாக இருந்தாலும் கூட தமிழில் எழுத படிக்க தெரியாது, பேச மட்டும்தான் அவர்களுக்கு தெரியும். ஒரு அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருந்த காலத்தில் நான் ஒரு முடிவெடுத்தேன், தமிழில் மட்டுமே எழுதுவது, இதற்கு அனுமதி அளிக்கும் இயக்குனரிடம் அல்லது இசையமைப்பாளரிடம் மட்டுமே எழுதுவது என்று முடிவெடுத்து வந்தேன். அதுதான் இன்னைக்கு மிகப்பெரிய சாதனையாக சொல்லப்படுகிறது. ஆனால் நான் அது சாதனை என்று சொல்ல வேண்டும், இதற்காக நான் போற்றப்பட வேண்டும் என்று செய்யவில்லை. தமிழுக்கு என்னால் முடிந்த ஒரு சின்ன ஒரு கொடை, ஒரு பங்களிப்பை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் நான் தமிழ் மட்டுமே எழுத வேண்டும் என்று ஒரு முடிவெடுத்தேன் என்று சொன்னார். அவர் தமிழ் மட்டுமே எழுதுவேன் என்று சொன்னது ஆங்கிலம் கலக்காமல் எழுதுவேன் என்ற அர்த்தம். சில சமஸ்கிருத வார்த்தைகளை கூட தவிர்க்க முடியாமல் நாம் அவருடைய பாடல்களை பார்க்க முடிகிறது. அதை பரவாயில்லை. ஆனாலும் கூட தமிழ் சிதையாமல் நல்ல பல புதிய சொற்களை, பல சங்க இலக்கியத்திலே உள்ள சொற்களை, இதுவரை நம்முடைய புழக்கத்தில் இல்லாத தமிழ் சொற்களை எல்லாம் பலரும் கேட்கின்ற தமிழ் பாடல்களை, திரை இசை பாடல்கள் கொண்டு வந்து சேர்த்த பெருமை நம்முடைய கவிஞர் தாமரை அவர்களுக்கு உண்டு. பொதுவாக நம்முடைய திரை இசை பாடல்களில் கோலோச்சிய மாமன்னன் என்று சொன்னால் அது கண்ணதாசன் என்று சொல்வார் நம்முடைய காலத்திலே. ஆனால் அவருக்கு முன்னால் ஒருவர் இருந்தார், அவர்தான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள். அவருடைய வழியில்தான் அவருடைய மரணத்துக்கு பிறகு கண்ணதாசன், வாலி போன்றவர்கள்லாம் திரை இசையில் மிகப்பெரிய ஆளுமையாக வளர்ந்தார்கள். ஒருவேளை பட்டுக்கோட்டை இருந்திருந்தால் இவர்கள் வளர்ந்திருப்பார்கள் என்ற கேள்விக்கு போகக்கூடாது. இருந்தாலும் இவர்களெல்லாம் தமிழுக்கு கிடைத்த மிகப்பெரிய கொடை. இவர்களெல்லாம் தமிழ் வள்ளல்கள், தமிழை அள்ளி அள்ளி கொடுத்த மிகப்பெரிய ஆளுமைகள். நம்முடைய சங்க இலக்கியத்தினுடைய கடினமான சிந்தனைகளை கூட எளிமையாக எடுத்து தன்னுடைய பாடலை சொன்னவர் நம்முடைய கண்ணதாசன் அவர்கள். அப்படி பல பாடல்கள். ஆனால் பிற்காலத்தில் இந்த 1900 நீட்சியின் போக்கில் ஆங்கிலம் கலந்து எழுதுவதுதான் ஒரு ஸ்டைல் என்று பலரும் கருதி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த ஜென்சி என்று சொல்லக்கூடிய இந்த தலைமுறை, 2000க்கு பிறகு ஏற்பட்டிருக்கிற இந்த கால்நூற்றாண்டு தலைமுறை ஆங்கிலம் கலந்து தமிழ் பேசுவதை பெருமையாகவும், ஆங்கிலத்தோடு பேசுவதுதான் மிகப்பெரிய நல்ல வழக்கம் என்று சொல்லி இப்போது எல்லாரும் பேசுகிறார்கள். இப்போ எல்லாம் ப்ரோ இதெல்லாம் இது மாதிரி வழக்கம், இந்த ஜி இப்படி சொல்லாடல்கள் இப்படிலாம் நிறைய இருக்கு. இதெல்லாம் நமக்கு இன்னைக்கு பரவாயில்ல, இந்த இளம் தலைமுறையோடு நாம் இணைந்திருக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக பல தலைவர்களும் அப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சட்டமன்றத்தில் அப்படி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏதோ சேஞ்சுன்னு நினைச்சிங்க, அது எக்ஸ்சேஞ்சுன்னு ஆயிடுச்சு, எக்ஸ்சேஞ்ச் இருக்குமோ அப்படின்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. அதாவது தங்களுடைய தமிழ் ஆளுமையை அவர்கள் காண்பிப்பதற்கு பதிலாக ஆங்கில அறிவை நமக்கு சொல்லிட்டு இருக்காங்க, அல்ல ஆங்கில அறிவை நமக்கு புகட்ட ஆரம்பிக்கிறார்கள். இப்படிப்பட்ட சொல்லாடல்கள் தமிழுக்கு மிகப்பெரிய ஆபத்தை விளைவிக்கும் என்பதை நான் சொல்ல தேவையில்லை. ஏன் நான் என்ன சொல்றேன்னா, என்னுடைய கருத்து தாமரையோடு ஒட்டி இருப்பது என்னவென்று சொன்னால், நீங்கள் ஆங்கிலத்தில் பேச விரும்பினால் தயவு செய்து ஆங்கிலத்தில் மட்டுமே பேசுங்கள். அந்த மொழிக்கு ஒரு அழகு இருக்கிறது, அந்த மொழிக்கு ஒரு மிகச்சிறந்த பண்புகள் இருக்கிறது, அந்த மொழியில் பேசுங்க. தமிழ் பேச விரும்புறீங்களா, தமிழ்ல மட்டும் பேசுங்க. அந்த மொழிக்கு ஒரு பண்பு இருக்கு, அதற்கு ஒரு தன்மை இருக்கிறது, அதற்கு ஒரு நெகிழ்வுத்தன்மை இருக்கிறது. அதை எல்லாவற்றையும் உருவாக்கி கொண்ட ஆற்றல் மிகுந்த மொழி தமிழ் மொழி. அதை பேசுங்க. நான் வழக்கமாக எல்லார்ட்டையும் சொல்றது உண்டு. நம்ம பொதுவாக நம்முடைய முன்னெடுத்து எழுதும்போது முன்னொட்டுன்னு சொல்லுவாங்க, அல்லது முன்னெடுத்துன்னு சொல்லுவாங்க. இப்போ என்னுடைய அப்பாவுடைய பேர் நன்னன். அப்போ எல்லாரும் வழக்கம் எழுதும் போது என் முத்துமணி அப்படின்னு எழுதுவாங்க. அப்போ என்ன அப்படிங்கிறத ஆங்கிலத்தை என்னையும் தமிழில் முத்துமணி அப்படின்னு எழுதுவாங்க. நான் சொல்லுவேன், நீங்கள் இப்படி யோசனை பண்ணி பாருங்க. நான் அப்படிங்கிறத தமிழில் முன்னெடுத்தா நான் அப்படின்ற தமிழையும், முத்துமணிங்கிறது ஆங்கிலத்தில் எழுதுனா எப்படி இருக்கும்? ஒரு ஆங்கில படிவம் இருக்கு, அதில் நான் இப்படி எழுதுறேன், ஒத்துக்குவீங்களா? ஒத்துக்க முடியாதுல்ல. ஒத்துக்குவீங்களா? பொதுவாக சொல்லுங்க, ஒத்துக்க மாட்டோம். இல்லை, நான் ஒரு கன்னடத்தில் என்னுடைய பாதி பேரை கன்னடத்திலும் இன்னொரு மீதி பேரை தமிழிலும் எழுதுனா அல்லது ஆங்கிலத்தில் ஒத்துக்குமா? ஒத்துக்க முடியாது.
ஏன் என்று சொன்னால் ஆங்கிலத்தை சிதைப்பதாக நினைத்துக் கொண்டு நாம் அதை தவிர்க்கிறோம். அப்படி நீங்க தமிழை மட்டும் ஏன் சிதைக்கிறீங்க? அது தவறு இல்லையா? அப்ப பெயரை எழுதும் போது அந்த முன்னெழுத்தை ஆங்கிலத்தில் எழுதுவதை தயவு செய்து தவிருங்கள். தமிழ் பேச விரும்பினால் தமிழில் மட்டுமே பேசுங்கள். ஆங்கிலத்தில் பேச விரும்பினால் தயவு செய்து ஆங்கிலத்தில் மட்டும் பேசுங்க. இங்கிலீஷ் இஸ் அ பியூட்டிஃபுல் லாங்குவேஜ். அது அழகா பேசுங்க, அந்த உங்களுடைய சிந்தனை அழகா சொல்லுங்க, அது தப்பே இல்லை. அல்லது நீங்க ஸ்பானிஷ் மொழியில பேச விரும்புறீங்களா, தயவு ஸ்பானிஷ் மொழியில பேசுங்க. தவிர்க்க முடியாமல் சில பல காரணங்களால் அல்லது சில நேரங்களில் அதற்கு சரியான சொற்களை நம்ம தேட முடியாத போது ஒரு வார்த்தையை நம்ம சொல்லலாமே தவிர, வலிந்து 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 இன்றைக்கு தொலைக்காட்சிகளும், இன்னைக்கு இருக்கிற செய்தி தொலைக்காட்சிகளும் அல்லது தொடர்களை பரப்புகின்ற தொலைக்காட்சிகளும் அல்லது வானொலிகளும் அல்லது அரசியல் மேடைகளும் இலக்கிய மேடைகளும் ஆங்கிலத்தையும் சமஸ்கிருதத்தையும் வலிந்து பேசுவதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. பலரும் என்கிட்ட கேட்பாங்க, நீங்க எப்படி மேடையில பேசும்போது ஆங்கிலம் கலக்காம சரளமா தமிழ்ல பேசுறீங்க, அது எப்படி சாத்தியப்படுது? என்னுடைய சிந்தனை தமிழ் பார்க்கும். சரி, இது ஆங்கிலத்துல பேச முடியுமா? கண்டிப்பா என்னால பேச முடியும். 1 மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் கூட ஆங்கிலத்தில் என்னால தமிழ் கலக்காமல் ஆங்கிலத்தில் மட்டுமே பேச முடியும். தமிழ் கலக்காமல் ஆங்கிலம் கலக்காமல் கன்னடத்தில் மட்டுமே 1 மணி நேரம் என்னால பேச முடியும். அப்ப அந்த மொழிக்கு நாம கொடுக்குற மரியாதை அதுதான். எனக்கு ஆங்கிலம் வரலன்னு தமிழ்ல பேசுவதோ அல்லது தமிழ் வரலன்னு சொல்லி ஆங்கிலம் பேசுவதோ அது சரியான ஒரு நடைமுறையாக இருக்காது என்பதை தன்னுடைய கொள்கையாக ஏற்று அவர் நல்ல இலக்கியத்தை தமிழுக்கு வழங்கியிருக்கிறார். ஒரு மேடையில் அவங்களுக்கு ஒரு விருது கொடுக்குறாங்க. அப்போ அவர் சொல்றாங்க, நான் கவிதை எழுதி ரொம்ப நாள் ஆகிப்போச்சு, நீங்க கவிஞர்னு இடத்துல கொண்டு எனக்கு இந்த விருது கொடுக்குறீங்க. நான் ஒரு பாடல் ஆசிரியர், எனக்கு இந்த விருது பொருந்தாதோன்னு நினைச்சேன். இருந்தாலும் கூட நீங்கள் திரை இசையை ஒரு இலக்கியத்தை போல கையாண்டு இலக்கிய சுவையோடு அந்த பாடலை கொடுத்ததுனால் உங்களை கவிதை என்று கருதி நாங்கள் அழைத்திருக்கிறோம். அதுபோல திரை இசை பாடலும் ஒரு வகையான இலக்கியம் தான், ஒரு வகையான ஒரு இலக்கியத்துடைய ஒரு கூறு தான். எப்படி நம்ம கவிதை, சிறுகதை, பெருங்கதை, நெடுங்கதை அல்லது புதினம் இப்படின்னு பலவாறாக கதைகளை சொல்றோமோ, இன்னைக்கு ஒரு பக்க கதை, அரைப்பக்க கதை, கால் பக்க கதைலாம் வந்துருச்சு. அப்படிப்பட்ட காலத்தில் கவிதைகளில் பல கூறுகள் இருக்கிறது. அப்படி திரை இசை ஒரு இலக்கியம் போல அவர் கருதி மிக நல்ல பாடல்களை எழுதியிருக்கிறார். அந்த பாடலுக்கு இசை இன்பம் சேர்த்ததா, இசைக்கு இவருடைய பாடல் இன்பம் சேர்த்ததா என்று சொன்னால், பாலுக்கு நீர் இன்பமா அல்லது நீருக்கு பால் இன்பமா என்னன்னு சொல்ல தெரியாது. ரெண்டும் கலந்திருந்தால் அதுக்கு ரொம்ப சுவை இருக்கும். அது போலதான் இந்த நம்முடைய கவிஞருடைய இலக்கிய ஆளுமை என்பது அதில் இருக்குது. மிக சிறப்பான பாடல்களை அவர் எழுதியிருக்கின்றார். அவருக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நாங்கள் படையில் இருக்கின்றோம். என்று சொன்னால், கவிஞர் தாமரை போன்ற ஒரு ஆளுமைகள் உருவாக வேண்டும். இப்போ நம்முடைய இலக்கியத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், அவை பாட்டி சொல்லுவாங்க, ஆத்திச்சூடி எழுதினாங்க, அதை எழுதினாங்க. ஆனால் பெரும்பாலான அறம்பொருள் இன்பம்னு நம்முடைய வள்ளுவர் சொன்னார். அறத்தை பற்றி பாடிய கவிஞர்கள் பார்த்திருக்கலாம், பொருளை பற்றி பாடியவர்களை பார்த்திருக்கலாம், இன்பத்தை பற்றி பாடிய ஆண்களை நீங்கள் ஏராளமாக பார்த்திருக்கலாம். இன்பம் கொட்டி கிடக்குது இன்ப இலக்கியங்கள், இல்லைங்களா? சமய இலக்கியங்களே அப்படி இருக்கு. ஆனால் பெண் ஒருவர் காக்கை பாடினார் முதல் அல்லது அவையார் 20 அவையார் இருந்திருக்காங்க, அத்தனை அவையார்களில் இப்படிப்பட்ட ஒரு இலக்கியத்தை காதலை பாடியவர்கள் யாராவது இருக்கிறாங்க அப்படின்னா இல்லை. அப்படி பாடிய ஒரு பெண்மணி இலக்கிய ஆளுமைன்னு சொன்னால் அது ஆண்டாள். அவர்தான் முதலில் ஒரு பெண் காதலை எப்படி நுகர முடியும், எப்படி அதை அனுபவிக்க முடியும், எப்படி அதை எடுத்துக்கொள்ள முடியும், கையாள முடியும் என்பதை மிக அழகான கவிதைகளால் சொன்னார். அதையே மிகப்பெரிய ஒரு புரட்சி கவிதையாக தான் அந்த காலத்தில் பார்த்தாங்க. அது ஒரு கவிதையில் அல்லது இலக்கியத்தில் ஏற்படுத்திய ஒரு பெரிய புரட்சி என்று பலரும் கருதினார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் கிட்டத்தட்ட பல 100 ஆண்டுகளாக நம்முடைய தமிழ் இலக்கியத்தில் மிகப்பெரிய தமிழ் ஆளுமைகள் பெண்களாக உருவாகவில்லை. ஒரு 20ஆம் நூற்றாண்டிலோ 21ஆம் நூற்றாண்டிலோ ஒரு அவை பாட்டியோ ஒரு ஆண்டாளோ நமக்கு கிடைக்கவில்லை. அப்படிப்பட்ட ஆளுமைகள் நமக்கு கிடைக்கவில்லை. ஆனால் நான் நம்முடைய கவிஞர் தாமரையை அப்படிப்பட்ட ஒரு ஆளுமையாக நான் பார்க்கிறேன். அவர் நமக்கு கிடைத்த ஒரு நவீன ஆண்டாள், அவர் நமக்கு கிடைத்த ஒரு நவீன அவ்வை. அதுவும் 2 வகையான நிபந்தனைகள் அவங்க வச்சு. ஒன்று, தமிழ்ல மட்டுமே எழுதுவேன். 2வது, இரட்டை அர்த்தங்கள் தருகின்ற இந்த கவிதைகளை நான் எழுத மாட்டேன். இது ரொம்ப கடினமானது திரை இசையில.
அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு அதில் பார்த்தீங்கன்னா அவங்க எழுதியிருக்கிற கவிதைகளை பார்த்தீங்கன்னா அந்த வசீகரா பாட்டும் அந்த பாட்டும் கேட்டால் அவங்க ரெட்டை அர்த்தத்தில் எழுதினாலும் அந்த இலக்கியத்தை படிச்சீங்கன்னா நமக்கு இந்த வயசுலையும் காதல் வந்துடும் போல் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு இலக்கியமா இருக்கு அது எல்லாமே. அவ்வளவு அழகான பாடல்களை எழுதியிருக்கிறார். அப்படிப்பட்ட இலக்கிய ஆளுமை இன்றைய நவீன காலத்துடைய கண்ணதாசன், இன்றைய காலத்துடைய பட்டுக்கோட்டையாக அவர் விளங்கி வருகின்றார். தமிழை சார்ந்து மிக அழகாக சிந்திக்கிறார். தமிழ் மொழி என்ன ஆகும், அதனுடைய எதிர்காலம் என்ன ஆகும் என்பதை ஆழமாக சிந்திக்கிறார். அவர் எப்படி ஒரு ஒரு மேடையில் பேசணும்னு சொல்றாங்க, இன்னைக்கு வருகின்ற கவிஞர்களுக்கு தமிழ் தெரியல, ரகரம் ரகரம் தெரியல, நகரம் நகரம் எந்த தன்னகரம் ரன்னகரம் தெரியல, லகர லகட லகர தெரியல. இப்போ இந்த வித்தியாசங்கள்லாம் எப்படி கொண்டு வருது, எப்படி உங்களுக்கு கவிஞர்களுக்கு தெரியுது? பாடும்போது கவிதை படிக்கிறாங்க, ஆனால் அந்த வித்தியாசங்கள் இந்த சொற்களில் உள்ள எழுத்துக்களில் உள்ள இந்த ஒலி மாறுபாடுகள் எல்லாம் தெரியல. அப்ப சிந்தனை வைத்து மட்டுமே நம்ம வந்து ஒரு இலக்கியத்தை படைக்க முடியாது. தமிழ் அறிவு மிக மிக அவசியம் தேவைப்படுகிறது. நம்முடைய புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவருடைய தன்னுடைய பாடல்கள் எழுதும்போது சங்க இலக்கியத்தை முழுமையா படிச்சிருக்காரு. திருப்புகழ் வரைக்கும் எல்லாத்தையும் படிச்சிருக்காரு. அதே போல இலக்கணத்தை முழுமையா படிச்சிருக்காரு. பாரதியாருக்கு இலக்கணத்தில் ஏதாவது அவருக்கு சந்தேகம் எழுந்தால் அவர் போகின்ற முதல் இடம் வந்து பாரதிதாசனா தான் இருக்கும். ஏன்னா இலக்கியம் பிறராமல் நாம் இலக்கியத்தை படைக்க வேண்டும், அப்படி இலக்கணம் பிறராமல் இலக்கியத்தை படைக்க வேண்டும் அப்படின்னு ஒரு எண்ணம் கொண்டவர் பாரதியார். அதே எண்ணம் கொண்டவர் தான் நம்முடைய பாரதிதாசன். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் நான் வந்து நம்முடைய கவிஞர் தாமரை அவர்களை ஒரு புரட்சி கவிஞராகவும், ஒரு கண்ணதாசனாகவும், ஒரு பட்டுக்கோட்டையாகவும், இப்படி பல ஆளுமையாகவும் அவரை நான் பார்க்கின்றேன். அப்படிப்பட்ட ஆளுமை குறித்து நம்முடைய பாசுமணி நூலக இலக்கிய வட்டத்தில் உரையாடுவது என்பது உள்ளபடியே நமக்கெல்லாம் தேனடையை தின்பது போதுதான் இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக நம்முடைய மா வித்யா அவர்கள், கவிதாயினி மா வித்யா அவர்கள் மிக திறமையான ஒரு ஆளுமை. கர்நாடகத்தில் பெங்களூரில் வளர்ந்து வருகின்ற மிகப்பெரிய ஆளுமை என்று சொன்னால் அது மா வித்யா அவர்கள். நான் ஏற்கனவே ஒரு கூட்டத்தில் சொன்னது போல அவரை எனக்கு கவிஞராக மட்டும்தான் தெரிந்திருந்தது. ஆனால் நான் கடந்த கூட்டத்திலே கேட்டபோது தான் அவர் நல்ல பேச்சாளர் என்று அறிந்து கொண்டேன். அந்த வகையில் இன்றைக்கு உங்களுக்கெல்லாம் நல்ல இலக்கிய விருந்து காத்திருக்கிறது. அதற்காக ஓடோடி வந்துள்ள உங்கள் அனைவரையும் பாராட்டி நெஞ்சம் நிகழ வாழ்த்தி வரவேற்று, அண்மையில் ஒரு ஆண்டு இருக்குன்னு நினைக்கிறேன், ஏஆர் ரஹ்மான் அவருடைய இசையில் ஒரு அற்புதமான ஒரு தமிழ் பாடல், தமிழ் நாட்டு பெண் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாடல், அதாவது தமிழ் ஆந்தம் அப்படின்னு பண்ணியிருக்காங்க. மூப்பிலா தாயே தமிழே, மூப்பிலா தமிழே தாயே அப்படின்னு ஒரு அற்புதமான ஒரு பாடல். அதுவும் வந்து நம்ம தாமரையோட ஒரு முத்திரை பதித்த ஒரு பாடல். வாய்ப்பு இருந்தால் அந்த பாடல் நீங்கள் கேளுங்க. ஏன்னா நீங்கள் ஏற்கனவே வந்து ஏஆர் ரஹ்மான் இசையில் 2000 வந்து அந்த செம்மொழி, 2010 நினைக்கிறேன், செம்மொழி அப்படிங்கிற ஒரு பாடல் நீங்கள் கேட்டிருப்பீங்க கலைஞருடைய எழுத்துல. அதே மாதிரி அதற்கு சற்றும் குறைவில்லாத ஒரு பாடல் அந்த மூப்பிலா தமிழே தாயே அப்படின்னு ஒரு அற்புதமான பாடல். அது வந்து நம்ம தமிழுக்கு தமிழுடைய பெருமையை, செம்மையை, செழுமையை மிக அற்புதமாக அருமையாக அதில் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதற்கு கவிஞர் தாமரைக்கு நம்ம தமிழ் சமூகம் என்றென்றும் கடன்பட்டிருக்கும். அதற்காகவும் சேர்த்து நாம் நன்றி சொல்லுவோம். நன்றி. நம்முடைய கவிஞர் தாமரையை குறித்து, அவருடைய இலக்கியத்தை குறித்து, அவருடைய கவிதைகள் தொகுப்பை குறித்து, தன்னுடைய அதாவது அவருடைய வாசிப்பு பகிர்வு அனுபவத்தை நம்மோடு பகிர்ந்து கொள்ளுமாறு நம்முடைய கவிதாயினி மா வித்யாவளை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அன்னை தமிழுக்கும் என்ற அன்னை தந்தைக்கும் அறிவுசார் ஆன்றோர் அவைக்கும் எனது அன்பான வணக்கங்கள். கர்நாடக தமிழ் பத்திரிகையாளர் சங்கம், பாசுமணி இலக்கிய வட்டம் இணைந்து வழங்கக்கூடிய வாசிப்பு அனுபவ பகிர்வு. முதற்கண் இந்த நிகழ்ச்சியிலே பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பினை நல்கிய தலைவர் முத்துமணி ஐயா அவர்களுக்கும் மற்றும் சாய்ரமணா ஐயா அவர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னைக்கு வந்து நான் அதாவது தூய தமிழ்ல தான் இருக்கும், ஆனால் ரொம்ப இலக்கியம் கலந்த தமிழ்ல இல்லாம நம்ம என்ன பேச போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கவிஞர் தாமரை அவர்களினுடைய சில கவிதைகள், அவர்களுடைய ஒரே ஒரு கவிதை தொகுப்பு தான் அவங்க போட்டிருக்காங்க. அந்த ஒரு கவிதை தொகுப்புல ஒரு 2-3 கவிதைகள் அவங்களுடைய திரை இசை பாடல். இது வந்து அனுபவ பகிர்வு தான். அந்த திரை இசை பாடல்கள் வந்து எனக்கு என்ன அனுபவத்தை கொடுத்துருக்கு, அது என்னுடைய வாழ்க்கையில என்னென்னலாம் எனக்கு செஞ்சிருக்கு அப்படிங்கிறத தான் நான் இப்போ உங்க கூட பகிர்ந்துக்க போறேன். நிறைய பாடல்கள், அவங்களுடைய பாடல்கள் வந்து நாம கேட்ட பாடல்களை தான் இருக்கும். அதற்கு முன்னாடி அவங்க எழுதின ஒரே ஒரு கவிதை தொகுப்புன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு கதவும் கள்ளிப்பாலும்
இப்படிங்கிற இந்த கவிதை தொகுப்பு தான் எழுதியிருக்காங்க. இந்த கவிதை தொகுப்பு எனக்கு எப்படி அறிமுகமாச்சுன்னு பாத்தீங்கன்னா 1990 காலகட்டத்துல, 95, 96 காலகட்டத்துல நான் கல்லூரி விடுதியில படிச்சுட்டு இருக்கேன். அப்பதான் எனக்கு விடுதி வாழ்க்கை அப்படிங்கிறது புதிய இது. அப்ப இந்த சொல்லுவாங்க இல்லைங்களா, ஹோம் சிக், அப்ப இந்த வீட்டினுடைய நினைவு நிறைய இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்துல எனக்கு வீட்டுக்கு போகணுங்கிற எண்ணம் நிறைய இருக்கும். அப்போ என்னுடைய தமிழ் பேராசிரியை கணபதி அவர்கள் இவங்களுடைய அப்போ இந்த தொகுப்பு நூலா இது வரல, நிறைய இதழ்கள்ல வந்திருக்கும். இதே மாதிரியான நூலகத்துல எங்க கல்லூரியில இருக்கக்கூடிய அந்த நூலகம் என்னெல்லாம் பண்ணுதுங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். அந்த நூலகத்துல இருக்கக்கூடிய அந்த ஒரு இதழ்ல வந்திருக்கு, இந்த விடுதியை பத்தி தாமரை எழுதியிருக்கிற ஒரு கவிதையை படி, இந்த விடுதி வாழ்க்கையை விடவா உன்னுடைய விடுதி வாழ்க்கையே சிரமமா இருக்கு அப்படிங்கிறத நீ போய் இந்த கவிதை படிமா, அதுக்கப்புறம் உன் விடுதி வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாரு அப்படின்னு சொன்னாங்க. அந்த கவிதை இப்படியா ஆரம்பிக்கும். கசப்பாக இருந்தது, தாமரையினுடைய கவிதை கசப்பாக இருந்தது. அம்மா அப்பாவையும் ஆற்றோர கிராமத்தையும் 100 மைல் தூரத்தில் விட்டு வந்து அப்படி என்ன படிப்பு, விடுதி எனக்கு ஜென்ம விரோதி ஆயிற்று. காற்றடித்தது என் பிறந்த மண்ணை அள்ளி வந்து போட்டதால் சன்னல் மட்டுமே எனக்கு சிநேகிதி ஆயிற்று. காற்றடித்து அந்த பிறந்த மண்ணை எனக்கு அள்ளி வந்து போட்டதால் அந்த சன்னல் மட்டுமே எனக்கு சிநேகிதி ஆயிற்று. வாரம் 2 முறை நானும் 3 முறை என் பெற்றோரும் வந்து போனோம். இது என்னுடைய வாழ்க்கையில் அப்படியே நடந்தது. வாரத்துல 1 தடவை என்னுடைய அப்பா வந்துருவாரு, அப்படி இல்லை அப்படின்னா அவருடைய கடிதம் எனக்கு வரும். அப்பொழுது ஆனாலும் இது என்ன படிப்பு, இது என்ன வாழ்க்கை? குறைந்தது 100 முறை என் கடிதம் சுமந்து போனது கண்ணீரையும் கடந்து வந்த காலத்தையும் வந்து அழைத்து போங்களையும். அந்த கடிதம் என்னவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா, என்னை கூட்டிட்டு போங்கங்கிற கடிதம் 100 தடவை அவங்க அனுப்பியிருப்பாங்களாம். அது மாதிரி வாரத்துல 1 தடவை அந்த கடிதம் என்னுடைய கடிதமும் இப்படித்தான் என்னுடைய வாழ்க்கையும் இருந்தது. அது ரொம்ப என்னுடைய வாழ்க்கையோட தொடர்பா இருந்ததுனால அன்னையில இருந்து அதை படிக்க ஆரம்பிச்சேன். திடீரென்று எனக்குள் ஒரு கதவு அரைந்து திறந்தது. தாமரைக்கு இந்த அனுபவம் ஏற்படுதுங்களாம். அப்ப அவங்க சொல்றாங்க, என் அரை கதவு திறந்தது போலவே அரை தோழியாய் வந்தவள் என்னை விட சின்னவள். அவங்க அந்த அறைக்கு தோழியா வரக்கூடிய ஒரு தோழி வராங்க, அவங்களை விட சின்னவங்க. அகதி ஒதுக்கீட்டில் இடம் கிடைத்திருக்கிறது. அவர்கள் அகதிகள் ஒதுக்கீட்டுல அவங்க படிக்கிற அந்த கல்லூரிக்கு வராங்க, இடம் கிடைத்திருக்கிறது. யாழ்ப்பாணத்து காரியாம். இறுக்கி மூடிய உதட்டுக்கிலிருந்து கள்ளிப்பால் போல ஒவ்வொன்றாய் அவளது கதைகள் சொட்டின அப்படின்னு எழுதுறாங்க. என் நேற்றைய கடிதம் கண்டு, எப்பயுமே அவங்க எழுதக்கூடிய கடிதம் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா, வாங்க என்னை கூட்டிட்டு போங்கன்னு சொன்ன கடிதத்துக்கு பதிலா இன்னைக்கு நான் கடிதம் எழுதுறாங்க. அந்த கடிதம் என்ன மாதிரி இருந்திருக்கு பாக்குறீங்களா? நேற்றைய என் கடிதம் கண்டு அம்மா வியர்ந்திருக்க கூடும். அம்மா நான் மிக நலம். அந்த கடிதம் இப்படியா எழுதியிருக்காங்க அவங்க. அம்மா நான் மிக நலம், அடிக்கடி வர வேண்டாம். அழுவதை நான் நிறுத்திவிட்டேன். அடுத்த முறை அங்கே வரும்போது ஒரே ஒரு சிநேகிதியை அழைத்து வருவேன், முடிந்தால் அவளையும் மகளே என்று விழி அப்படின்னு அந்த கவிதை முடிஞ்சிருந்தது. அப்ப அந்த இடத்துல இந்த கவிதை எனக்கு என்ன கொடுத்தது அப்படின்னா, ஆமா இல்ல, நமக்கு படிப்பு ரொம்ப முக்கியம். அப்ப இந்த விடுதி வாழ்க்கையில இருந்தாதான் நம்ம படிக்க முடியும். நான் நுண்ணுயிரியல் படிச்சேன், நம்ம அடிக்கடி வீட்டுக்கு போயிட்டோம் அப்படின்னோம்னா அதுல உங்களுக்கு செயல்முறை விளக்க வகுப்பெல்லாம் நிறைய இருக்கும். அதை விட்டுட்டு நம்ம வந்தோம்னா படிக்க முடியாது. அந்த முதல் மாற்றத்தை ஏற்படுத்தினது இந்த கவிதை எனக்கு. அதற்கு அடுத்து அந்த கவிதை தொகுப்புலயே அவங்க எழுதியிருக்கக்கூடியது, அவங்க இந்த யாழ்ப்பாணத்துல நடக்கக்கூடிய திலீபனை பத்தி நமக்கு தெரியும். திலீபனுடைய இறப்பிற்கு பிறகு அவங்க ஒரு கவிதை எழுதுறாங்க. அந்த கவிதைக்கான அந்த கவிதையில இருக்கக்கூடிய ஒரு சில வரிகள் மட்டும் பாத்தீங்கன்னா, அந்த 11 நாட்கள் அவர் திலீபன் அந்த சிறையில் இருந்த அந்த 11 நாட்களை பத்தி அவங்க எழுதுறாங்க. ரொம்ப அருமையான கவிதை அது. இதெல்லாம் நான் 1997 இந்த கவிதையெல்லாம் நான் படிக்கிறேன். முதுகெலும்பின் நீளம் என்ன என்ற கேள்விக்கு ஆரம் 1/2 அடி என்றே பதில் எழுதி கொண்டிருந்தோம். அவர்கள் நகைக்கும் முன்பு நீ அளந்து காட்டிய நீளத்தால் மூர்ச்சையானவர்கள் இன்னும் எழவே இல்லை திலீபா அப்படின்னு சொல்றாங்க. எங்கள் உயிரின் இருப்பை நாங்கள் தேடிக்கொண்டிருந்த போது உன் உயிரின் ஒவ்வொரு துளியையும் வாழ்ந்தவன் நீ. உயிருக்கு நீ தந்த மரியாதையை உலகத்தின் வரலாற்றில் வேறொருவனும் தந்ததே இல்லை. சாவையும் வாழ்ந்தவன் நீடா திலீபா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. எப்படி அவருடைய போராட்டமான வாழ்க்கை இருந்தது. இந்த மாதிரியான இந்த கவிதை தொகுப்பு ஒரு கதவும் கள்ளிப்பாலும். நேற்று எனக்கு இந்த வாய்ப்பு ஐயா கொடுத்ததுனால எனக்கு அவங்க கூட அவங்க இந்த செய்தி உங்ககிட்ட பகிர்ந்தாங்க இல்லைங்களா, இந்த செய்தி தாமரை அம்மாவுக்கும் போய் சேர்ந்தது. அப்ப அவங்களே அழைத்து இது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குமான்னு பேசும் பொழுது அது இந்த செய்தியும் பகிர்ந்தாங்க.
நான் நிறைய இன்னும் 2-3 தொகுப்பு போடுற அளவுக்கு கவிதைகள் எழுதிட்டோமா, ஆனா கவிதை தொகுப்பா நான் இன்னும் போடல, இது ஒரே ஒரு கவிதை தொகுப்பு நூல் தான் இருக்கு அப்படின்னாங்க. ஆனா 2 சிறுகதை தொகுப்பு நூல்கள் எழுதியிருக்காங்க அவங்க. அந்த சிறுகதை தொகுப்பு நூல் பேர் பாத்தீங்க அப்படின்னா சந்திர கற்கள் அப்படிங்கிற ஒரு நூலும், என் நாட்குறிப்பின் நடுவிலிருந்து சில பக்கங்கள் அப்படிங்கிற 2 சிறுகதை தொகுப்பு நூல் எழுதியிருக்காங்க. அப்புறம் இப்ப நேத்து சொல்லும்போது அவங்க பகிர்ந்துகிட்டது, எனக்கு நிறைய வேலை பளு இருக்கிறதுனால நான் இந்த மாதிரி கட்டுரையோ கதையோ எழுதுறதுக்கு எனக்கு நேரம் இல்லாமல் போனது அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுடைய இன்னும் ஐயா சொன்ன மாதிரி அவங்க ஒரு பொறியியல் பட்டதாரி. இதெல்லாம் தாண்டி அவங்க அந்த நனி சைவம் அப்படிங்கிற உணவு முறைய இது பண்ணக்கூடிய அந்த பழக்க வழக்கத்தை பின்பற்றக்கூடியவங்களா இருக்காங்க. அவங்களுடைய இப்ப நம்ம அவங்களுடைய திரைப்பட பாடல்களுக்கு வரலாம். அந்த திரைப்பட பாடல்ல வந்து ஐயா சொன்ன மாதிரி அவங்களுக்கு 2 கட்டளைகள் தான். அவங்க அதாவது ஆரம்பத்துல வளர்ந்து வராங்க. திரைப்பட துறை அப்படிங்கிறது, அந்த சினிமா துறைன்னு நம்ம சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னா ஆண்களால் நிரம்பிய துறை. அந்த துறையில இவங்க ஒரு பெண்ணா முதல்ல வந்து 1998க்குள்ள போறாங்க. அவங்களுக்கான 2 கொள்கைகள் என்னவா இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா, நான் தமிழ் சொல்ல மட்டும்தான் எழுதுவேன், ஆங்கிலம் கலக்காம எழுதுவேன், ஆபாசம் நிறைந்த இரட்டை வார்த்தைகள் கொண்டு நான் எழுத மாட்டேன் அப்படிங்கிற அந்த கொள்கையோட அந்த திரைத்துறைக்குள்ள உள்ள போறாங்க. அப்ப அவங்க முதல்ல உள்ள போகும் பொழுது அவங்க முதல்ல எழுதிய பாடல்னு பாத்தீங்க அப்படின்னா 1998ல சீமான் அவர்கள் இயக்கிய இனிய விலைங்கிற படத்துலதான் அவங்க பாடல் எழுதுறாங்க. அப்பெல்லாம் அந்த 1998னா 2ஆம் வருது கல்லூரி வாழ்க்கை. அந்த நேரத்துல வந்து இப்ப இருக்கிற மாதிரி நம்ம கைபேசியோ இல்ல நம்ம இதுல கேட்கிற மாதிரியான நிறைய அந்த ஐபேடு அதெல்லாம் சொல்றாங்களே, அதெல்லாம் கிடையாது. நம்ம என்ன பண்ணுவோம், விடுமுறைக்கு வீட்டுக்கு வரும் பொழுது அந்த ஒரு பழுப்பு நிறத்துல ஒரு புத்தகம் இருக்கும் 5 ரூபாய்க்கு. அந்த புத்தகத்தை வாங்கிதான் அந்த பாடல் எல்லாம், திரைப்பாடல்கள் எல்லாம் மனப்பாடம் பண்ணுவோம். அந்த மாதிரி அப்பெல்லாம் அது தெரியாது நமக்கு. ஆனா இந்த பாடல்கள் வந்து ஏதோ வந்து இதுல கேட்கும் பொழுது, ரேடியோன்னு சொல்றது, அதுல கேட்கும் பொழுது முதல்ல அவங்க எழுதின பாடல்னு பாத்தீங்கன்னா, தென்றல் எந்த நடையை கேட்டது தத்தோம் தகிதோம் அப்படின்னு சொல்லி முதல்ல வெறும் இயற்கை சார்ந்த மாதிரியே, ஒரு இயற்கை கிட்ட இவங்க கேள்வி கேட்கிற மாதிரியும் இயற்கை பதில் சொல்ற மாதிரியும் 2 கதாநாயகிகள் இருப்பாங்க. அந்த கதாநாயகிகள் பேசிக்கிற மாதிரி இந்த பாடல் வரும். எப்படி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தென்றல் எந்த நடையை கேட்டது தத்தோம் தகிதோம், தாழம்பூவின் வாசம் கேட்டேன், இன்னொரு நாயகி சொல்ற மாதிரி. இது மாதிரி இயற்கை சார்ந்ததாவே இருக்கும். நேத்து பேசும்பொழுதுதான் அம்மா இதையும் பகிர்ந்துக்கிட்டாங்க. அந்த பாடல் பாடும் பொழுது எனக்கு நல்ல வாய்ப்பு, அதற்கெல்லாம் வந்து எந்த ஊதியமும் அவர்களுக்கு வழங்கப்படவில்லை, அது ஒரு வாய்ப்பா அவங்களுக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அடுத்தது இதற்கு அப்புறமா அவங்க சொன்னது 1998 அதே வருடத்துல உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் அப்படிங்கிற பாடத்துல மல்லிகை பூவே பார்த்தாயா அந்த பாடல். அதுல வந்து அவங்க ரொம்ப அழகா சொல்லுவாங்க, இயற்கையோட இயந்த பாடல்கள் தான் இதெல்லாம். எந்த அழைகள் வந்தாலும் எங்கள் சொந்தம் உடையாது, அந்த ஒரு கூட்டு குடும்பம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி, சுற்றி சுற்றி வருதே பட்டு தென்றல் காற்று இங்கு என்ன பார்க்கிறது அப்படின்னு கேட்கும் பொழுது உடனே அந்த காற்று என்ன சொல்லுதான், மொட்டு விடும் மலரை கஞ்சிப்பட்டி நூலில் கட்டித்தர கேட்கிறது. அப்படியே இயற்கையோட இணைந்த மாதிரியான பாடல். ஏன்னா அந்த 98 காலகட்டத்துல நம்ம எழுத ஆரம்பிக்கலாம். ஏன்னா அந்த விடுதி வாழ்க்கையில நிறைய நேரம் இருக்கும். இப்ப மாதிரி அந்த நேரத்தை தேவையில்லாம செலவிடுறதுக்கான வழிகள் கிடையாது. அது மகளிர் கல்லூரி, அந்த விடுதி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நாம் படிச்ச காலத்துல எல்லாம் உங்களுக்கு தெரியும். நிறைய நேரங்கள் இருக்கும் பொழுது அப்ப இயற்கை சார்ந்த கவிதை எழுதலாம் அப்படிங்கும் பொழுது இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் எனக்கு வந்து ரொம்ப பயன்பட்டுச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா 99ல உன்னருகில் நான் இருந்தால்ங்கிற ஒரு அருமையான படம். அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப அந்த காலகட்டம் கல்லூரி வாழ்க்கை அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன வயது இருக்கும் நமக்கு, ஒரு 18, 19, 20 அந்த மாதிரியான வயது இல்லைங்களா. 18ல 12ஆம் வகுப்பு முடிப்போம், அந்த 20, 21 அந்த வயதுல வந்து நிச்சயமா இது எல்லாமே ஒவ்வொரு பெண்ணுக்குமான ஒரு ஏக்கமா இருக்கும். எப்படி அப்படின்னா எல்லாருமே இது வந்து காதல் வயப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் இல்லை, எல்லா பெண்ணுக்குமே இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு இல்லைங்களா. அப்ப அந்த பாடல்ல வரும் எந்த நுயிரே அப்படிங்கிற ஒரு பாடல். அந்த பாடல்ல பாத்தீங்க அப்படின்னா அது அந்த பெண் சொல்லுவா, எப்படி சொல்லுவா அப்படின்னா, அந்த அவனுடைய காதலனையோ கணவனையோ பார்க்கும்போது, காதலனை பார்க்கும்போது சொல்லுவா அந்த வார்த்தை பாருங்களேன், என்னை வெல்வதற்கு யாரும் இல்லை என்ற எண்ணத்தில் நான் இருந்தேன், இன்று உன்னை பார்த்தவுடன் என்னை தோற்றுவிட்டு வெட்கத்தில் தலை குனிந்தேன். உடனே அந்த ஆண் சொல்றாரு, காதலன் சொல்றாரு, அன்பே ஓர் நிமிடம் உன்னை மறந்திருக்க என்னாலும் முடியவில்லை, உன்னை என்னாலும் முடியவில்லை,
உன்னை நினைத்திருக்க ஒருபோதும் அழுக்கவில்லை அப்படின்னு ஆண் சொல்ற மாதிரி இந்த பாடல் அதை ஆண் உடனே சொல்லுவாரு. கடைசியா இதுல ஒரு வரி வரும், உன்னை சேர்வதற்கு யுத்தம் செய்யவில்லை ஆனாலும் நீ கிடைத்தாய் அப்படிம்பாங்க. உன்னை சேரும் அந்த நாளை எண்ணி, அதாவது அந்த திருமண நாளை எண்ணி நான் காத்திருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பெண் சொல்லுவாங்க. இது எல்லாமே நீங்க இதுல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா எதுலயுமே உங்களுக்கு ரொம்ப கடினமான உவமைகளே இருக்காது. ரொம்ப சாதாரணமான வார்த்தைகளா இருக்கும். கேட்கும் பொழுது இதற்கு மேல இப்ப இனிமேல் போய் இந்த பாடலை நீங்க கேட்டு பாருங்களேன். அதை பாத்தீங்கன்னா அது ஒரு வார்த்தை கூட ஆங்கிலம் கலக்காம ரொம்ப எளிமையா நிறைய உவமைகளே இருக்காது. இதற்கு பிறகு இதுல பெரிய அவங்களுக்கு பெயர்லாம் கிடைக்கல. அவங்க எல்லாரடையும் போய் அவங்களுடைய பெயர் எல்லாருக்கும் போய் சேர்ந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா 2000ஆவது வருடத்துல. அதற்கு முன்னாடி புதுமை பித்தன்ல 1-2-98 உன்னை சந்தித்தேன், அந்த மாதிரி நிறைய பாடல்கள் பாடியிருக்காங்க. கள்ளழகர் படத்துல பாடல்கள் எழுதியிருக்காங்க. ஆனா அவங்களுடைய கூட்டணி, வெற்றி கூட்டணின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. இப்ப எப்பயுமே ஒரு பெண் ஒரு இதுக்கு போறாங்கன்னா அவங்களுக்கு ஐயா இப்ப கொஞ்ச நேரம் முன்னாடி நம்ம பேசும்போது கூட சொன்னாங்க, அந்த இடத்தை அந்த வாய்ப்பு கொடுக்கணும். இது ஆண்கள் நிறைந்த சமுதாயமா இருக்கிறதுனால கௌதம் வாசுதேவ் மேனன், ஹாரிஸ் ஜெயராஜ் இவங்க தாமரை இவங்களுடைய கூட்டணியில வந்த எல்லா பாடல்களுமே வெற்றி பாடல்கள் தான். இப்ப அதுல முதல்ல நம்ம மின்னலை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா, மின்னலையில எல்லா பாடல்களுமே ரொம்ப அருமையான பாடல்கள். அதுல இருவிழி உனது, இமைகளும் உனது, கனவுகள் மட்டும் எனதே எனது அப்படிம்பாரு ஒரு ஆண். நாட்கள் நீளுதே நீ எங்கோ போனதும், ஏன் தண்டனை நான் இங்கே வாழ்வதும். தன்னுடைய காதலி இல்லைங்கிறத ரொம்ப கடினமான வார்த்தைகள்லாம் சொல்லி ஊமையெல்லாம் சொல்லி, நீ இல்ல அதனால எனக்கு இந்த நாள் ரொம்ப நீளமா இருக்கு, அவ்வளவுதான். ரொம்ப எளிமையா புரிஞ்சிருச்சு இல்லைங்களா. அப்ப இது எல்லாருக்குமே அது பொருந்தும். ஒரு காதலனோ காதலியோ இல்ல அப்படிங்கும் பொழுது அந்த வலி எப்படி இருக்குங்கிறத ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. அப்போ அதுக்கப்புறம் அந்த ஆண் சொல்லுவாங்க, அந்த ஒரு ரொம்ப வேகமா வரக்கூடிய அந்த இதுல தன்னகரத்துல வரும், வேறென்ன வேண்டும் ஒரு முறை சொன்னால் போதும், என்னென்னலாம் நான் உனக்காக செய்வேன், நிலவையும் உந்தன் கால் மிதியாய் வைப்பேனே, நிலவையே கொண்டு உன்னுடைய கால் மிதியா வச்சிருவேன், நீ வந்துட்டேன்னா போதும் அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, கால்களின் கொலுசே எப்படி சொல்லுவாரு அப்படின்னா, அந்த அந்த பெண்ணு கிட்ட இருக்கக்கூடிய அந்த பொருள், அந்த சின்ன சின்ன அவங்களுடைய ஆபரணங்கள் இருக்கு இல்லைங்களா, அந்த காலில் நம்ம எல்லாருமே கொலுசு போட்டிருப்போம் இல்லைங்களா. அவங்க அந்த இதை வச்சு அந்த கவிஞர் எழுதுறாங்க பாருங்களேன். அந்த ஆண் சொல்றானா, கால்களின் கொலுசே உன்மேல் கோபம் வருகிறதே. ஏன் கோபம் வருது அப்படின்னா, நான் அந்த இடத்தில் சினுங்கிட துடித்தேன் பாவி, நீ கெடுத்தாயே, நான் இருக்க வேண்டிய இடத்துல நீ இருக்க அப்படின்னு சொல்லி அவ்வளோ இப்ப இது எல்லாமே நாம என்ன நினைப்போம், ஒரு பெண்ணா இருக்கும் பொழுது நாம என்ன நினைப்போம் அப்படின்னா, இப்படி எல்லாம் சொன்னா நல்லா இருக்கும் இல்ல, நம்மளுடைய இணையரோ நம்ம சின்ன வயசுல இருக்கக்கூடிய இதெல்லாம் சொன்னாருன்னா அவர் சொன்னா நல்லா இருக்கும்னு நினைப்போம் இல்லைங்களா. அப்ப அந்த அந்த பாடலை நம்ம படிக்கும் பொழுது இது நமக்காக எழுதப்பட்ட பாடல். என்னுடைய இணையர் இதை சொன்னாருன்னா நல்லா இருக்கும், அதனால இந்த பாடல் இது பாடும்போது நான் இதெல்லாம் தேடி தேடி ரசிக்க ஆரம்பிச்சேன். அதற்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா, முதல்ல அவங்களுடைய பாடல்ல ஒரு புதுமையான, அதாவது பழைய தமிழ் வார்த்தை தான், இதுவுமே 2000த்துல வந்தது, வசீகரா பாடல். இந்த வசீகரா பாடலுக்கு ஒரு பெரிய கதை. அவங்களே அந்த பத்திரிகை செய்தியிலையும் சொல்லியிருக்காங்க, நேத்துமே அம்மா இந்த இது பகிர்ந்தாங்க. கௌதம் பேசும் பொழுது அவங்க கிட்ட சொல்றாங்களாம், இந்த வானவில்னு வரக்கூடாது, மலைன்னு வரக்கூடாது, மயில் தோகைன்னு வரக்கூடாது, இந்த வர்ணனையெல்லாம் இல்லாம ஒரு காதல் கவிதை நம்ம எழுதணும். அந்த கவிதை அந்த பாடல் எழுதணும். அது என்ன மாதிரி இருக்கும், அது எழுதுறதுக்கு ஒரு வாய்ப்பு வேணும் அப்படிங்கும் பொழுது கௌதம் சொன்னாருங்களாம், இல்ல நீங்க இதை எழுதுங்க, இதுலயே எழுதுங்களேன், இந்த பாட்டிலேயே எழுதுங்களேன் அப்படின்னு சொன்னாங்களாம். அதுல ரொம்ப அழகான ஒரு வார்த்தை வரும். இப்ப நம்ம நான் இங்க கல்யாணம் ஆகி இங்க வந்திருக்கோம், நமக்கெல்லாம் நம்ம தமிழ் படிச்சு இங்க வந்திருக்கோம். இப்ப என்னுடைய குழந்தைக்கெல்லாம் இது அனுபவமா நான் சொல்றேன், என்னுடைய குழந்தைக்கெல்லாம் இந்த பாடல்லாம் பிடிக்கும். இப்ப அவங்க எல்லாம் கல்லூரியில படிக்கிறான், அவங்களுக்கு இந்த பாடல் பிடிக்கும். ஆனா அவங்க தமிழ் படிச்ச பசங்க கிடையாது, இங்க பிறந்து வளர்ந்ததுனால வீட்டுல நம்ம தமிழ் சொல்லி கொடுத்துருக்கோம், தூய தமிழ்லாம் நம்மள மாதிரி படிச்சவங்க கிடையாது. இந்த பாடல்ல நீங்க பாருங்களேன், இந்த பாடல்ல ஒரு பெண்ணுடைய எதிர்பார்ப்பு என்னென்னவா இருக்கும் அப்படிங்கிறதுல ஒரு வசீகரா என் நெஞ்சு நிக்க உன் பொன்மடியில் தூங்கினால் போதும். இந்த பாடலுக்கு ஒரு சிறப்பு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்ம அந்த நோக்கியா 110ன்னு சொல்லிட்டு பழைய காலத்துல இந்த இதை நம்ம இந்த
இப்ப இருக்கக்கூடிய இதெல்லாம் இல்லை இல்லைங்களா, கைபேசி இல்லை, சின்னதா இருக்கும், பட்டன் போன்னு சொல்றோம் இல்லைங்களா. அந்த கைபேசி வந்த காலத்துல இந்த பதிவே இருக்கு. நிறைய பேரால காலர் டியூன்னு சொல்றோம் இல்லைங்களா, அது வைக்கப்பட்ட பாடல் இந்த பாடல், இந்த வசீகரா பாடல் தான். நிறைய பேர் அந்தனுடைய இது இன்னமுமே எந்த பாடலும் முறியடிக்கல அந்த சாதனையன்னு இன்னமுமே சொல்றாங்க. அந்த பாடல்ல அவ சொல்லுவா, குழு குழு பொய்கள் சொல்லி, அவங்க பேசுறது பொய்ன்னு எனக்கு தெரியும், நீ சொல்றது பொய்ன்னு எனக்கு தெரியும், குழு குழு பொய்கள் சொல்லி என்னை வெல்வாய், அதை தெரிந்தும் கூட அன்பே மனம் அதையேதான் எதிர்பார்க்கும். தெரியும் நமக்கு பொய் தான் சொல்றாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சாலும் இன்னும் கொஞ்ச நேரம் அந்த பொய்யை சொல்லுங்களேன் அப்படிங்கிற ஏக்கம் வரும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் இல்லைங்களா. அது ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. கடைசியா நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த ஒரு சின்ன சொல், அது என்ன சொல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாரேனும் மணி கேட்டால் அதை சொல்ல கூட தெரியாதே, காதலெனும் முடிவிலியில் கடிகார நேரம் கிடையாதே. முடிவிலி அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே கணிதம் படிக்கிறவங்க எல்லாருமே சொல்லி கொடுத்துருக்கோம், இன்ஃபினிட்டின்னு சொல்லுவோம். இப்ப தமிழே தெரியாத ஒரு பசங்க, இந்த இளமை பருவத்துல இருக்கிற பசங்க கிட்ட இது இன்னமுமே காலர் டியூனா இருக்கு, அவங்க ரசிக்கிறாங்கும் பொழுது அவங்க கிட்ட நம்ம சொல்லலாம், அடுத்த தலைமுறைக்கு இந்த முடிவிலிங்கிற வார்த்தையை கடத்திட்டாங்க இல்லைங்களா அவங்க. இந்த முடிவிலி அப்படின்னா முடிவில்லாததுன்னு அர்த்தம். அந்த வார்த்தை அதுதான் இந்த பாடல்ல ரொம்ப சிறப்பா நான் யோசிச்சது, நான் ரசிச்ச இந்த பாடலை. என்னுடைய அனுபவத்துல நான் என்ன சொல்றேன், இந்த முடிவிலின்னு சொல்லும் பொழுது அவனுக்கு அந்த மேக்ஸ் நம்ம கணிதத்தட்டி சொல்லி கொடுக்கும் பொழுது, இந்த முடிவிலின்னு சொன்னல, இதுதான் இன்ஃபினிட்டி தான் இந்த முடிவிலி அப்படின்ற அந்த ஒரு வார்த்தையை அவங்களுக்கு சொல்லி கொடுக்க முடியுது. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அவங்களுடைய இதை சொல்லிட்டே போகலாம். நிறைய பாடல்களுக்கு இந்த கௌதம் வாசுதேவன் மேனன் அவங்களுடைய இதுல அந்த கூட்டணியில ஹாரிஸ், கௌதம், தாமரை, கவிஞர் தாமரையினுடைய கூட்டணியில நிறைய முழுமையான பாடல்கள் வந்திருக்கு. அன்புங்கிற ஒரு திரைப்படத்துல 2003 வந்திருக்கு. இதுவுமே ஒரு பெண்ணுடைய ஏக்கமா தான் இருக்கும். தவமின்றி கிடைத்த வரமே இனி வாழ்வில் எல்லாம் சுகமே. அதுல ரொம்ப அழகா அந்த ஊமையோட எப்படி சொல்லுவாங்க, நீ எப்படி நான் எப்படி இருக்கேன், நீ சூரியன் நான் தாமரை, நீ வந்தால் தானே மலர்கிறேன். ரொம்ப சாதாரணமான விஷயம் தான், ரொம்ப அழகா இருக்கும். அதை நீங்க இசையோட கேட்டு பாருங்க. நீ சூரியன் நான் தாமரை, நீ வந்தால் தானே மலர்கிறேன், நீ சூரியன் நான் வான்முகில், நீ நடந்திடும் பாதை ஆகிறேன். இந்த மாதிரி இயற்கையோடு இயந்த பாடலா இது இருந்தது. அதற்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கல்யாண கனவு அப்படிங்கிறது எல்லா பெண்ணுக்குமே, அது நிச்சயிக்கப்பட்ட திருமணமா இருந்தாலும் சரி, காதல் திருமணமா இருந்தாலும் சரி, அந்த நிச்சயம் முடிஞ்சு அந்த கல்யாணம் அப்படிங்கிறது அந்த வரக்கூடிய அந்த ஒரு கால வரையறை இருக்கு பாத்தீங்களா. அந்த கால வரையறை எப்படி இருக்கும் அப்படின்னா, எல்லாருக்குமே பெரிய கற்பனைகள் இருக்கும். அந்த கற்பனைகளை அது நமக்கே இந்த பாட்டு, இந்த சாமிங்கிற படம் அதுல 2003 வந்தது. என்னுடைய திருமணம் 2003 தான் நடந்தது. அப்ப இந்த படம் வந்த புதுசு, ரொம்ப அருமையான பாடல். இதுதானா 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 எதிர்பார்த்த, அது ரொம்ப அந்த காட்சி அமைப்புமே அவ்வளவு அழகா இருக்கும். அந்த படத்துல அவங்க பெண் பாக்குறது, அவங்க அந்த மாங்கல்யம் செய்யறதுக்காக, தாலி செய்யறதுக்காக அந்த பொண்ணு உருக்கும் பொழுது இந்த காட்சி எல்லாமே அமைப்பு அப்படியே ரொம்ப அழகா கொண்டு வந்திருப்பாங்க. இசையும் ரொம்ப, அதாவது இதை மீறின வார்த்தைகளை மீறின இசை நமக்கு கேட்காது. நிறைய பாடல்கள் இப்ப வரக்கூடிய பாடல்கள்லாம் அது இருக்கு இல்லைங்களா, வார்த்தைகளே நமக்கு அந்த சொற்களே நமக்கு புரிப்படுறது இல்லை. அந்த மாதிரி இல்லாம அது அந்த பெண்ணினுடைய எதிர்பார்ப்பு என்னென்ன மாதிரி இருக்கு அப்படிங்கும் போது நடுவுல அவங்க சொல்லுவாங்க, திருமண நாள் எண்ணி நகர்ந்திடும் என் நாட்கள் சுகமான ஒரு சுமையானேன். இது மாதிரி வந்துட்டே இருக்கும். எப்படியான கற்பனைகள் அவளுக்கு இருக்கு அப்படிங்கிறது சொல்லும் பொழுது சொல்லுவாங்க, மாடியின் வளைவினில் என்னை நீ கண்டுபிடிப்பாய், பார்க்காதவன் போய் சிறப்பாய் நடிப்பாய். அதை சொல்லிட்டு என்னென்னலாம் அவங்களுக்கு அந்த கல்யாண வாழ்க்கையில எதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது சொல்லுவாங்க, வேடிக்கை பாரென என்னை அமர்த்தி துணிகளும் நீ துவைத்திடுவாய். இதுல எங்க ஆங்கிலம் இருக்கு, என்ன உவமை இருக்கு, ஆனா நீங்க பாடலா கேளுங்க. வேடிக்கை பாரென என்னை அமர்த்தி துணிகளும் நீ துவைத்திடுவாய், ஊருக்குள் அனைவரும் உனைக்கண்டு நடுங்க. அந்த படத்துல அந்த நாயகன் ஒரு காவல்துறை அதிகாரி, அது ரொம்ப அழகா அதை கொண்டு வந்திருப்பாங்க இதுல. ஊருக்குள் அனைவரும் உனைக்கண்டு நடுங்க, வீட்டினிலோ நீ ஒரு குழந்தையாய் சினுங்க, பெருமையில் உன்முகம் இன்னமும் மினுங்க, இருவரின் உலகமும் இருவரியில் சுருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நினைச்சு பார்க்கும் பொழுது நம்ம கிராமத்துல ஒரு வழக்கு சொல்லு இருக்கு. அதாவது இந்த குழந்தைங்க, பெண் பிள்ளைகள் வளர்றதுல சொல்லுவாங்க,
கல்யாண வளர்த்தின்னு ஒண்ணு இருக்குன்னு சொல்லுவாங்க. பெண் பிள்ளைகள் வளர்றது வந்து அந்த கல்யாண வளர்த்தி ஒண்ணு இருக்கு, புள்ள வளர்த்தி ஒண்ணு இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த வளர்ச்சி இருக்கு அப்படிங்கிற ஒரு வழக்கு சொல் இருக்கு. அந்த கடைசி வரி அப்படி முடிச்சிருக்காங்க. மகிழ்ச்சியில் எந்தன் மனம் மலர்ந்திடுமே, என் உயரமோ இன்னும் கொஞ்சம் வளர்ந்திடுமே அப்படிங்கிறத சொல்லிதான் இந்த பாடலை முடிச்சிருப்பாங்க. அவ்வளவு எல்லா பெண்களுமே, இன்னைக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்ட பெண் கூட இந்த பாடலோட அவங்க அழகா அவங்கள தொடர்பு படுத்திக்கலாம். அத்தனை கற்பனை நிறைந்த அந்த பாடலா இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்தினாங்கன்னு சொல்லலாம் அந்த விசில்ங்கிற படத்தை. இதுல ஒரே ஒரு பாடல் தான் எழுதியிருக்காங்க. அந்த வார்த்தை பாத்தீங்கன்னா ரொம்ப இப்ப எல்லாருமே எப்படி சொல்லுவாங்க, மானே தேனே அப்படிதான் கொஞ்சணும்னு நினைப்பாங்க. அவங்க முதல்ல சொன்னாங்க தன்னுடைய இணையரை எப்படி கொஞ்சலாம், அழகிய அசுரான்னு கொஞ்சலாம் அப்படின்னாங்க. அது ஒரு புரட்சிகரமான அந்த பாடலா இருக்கும். எப்படி சொல்றது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இது நம்ம இது வரைக்குமே ஆண் கவிஞர்கள் தான் இருந்திருக்காங்க. இப்ப நீங்க எல்லாருமே இங்க நிறைய ஆண்கள் தான் உட்கார்ந்துருக்கீங்க, இருந்தாலும் நான் இதை சொல்றேன், ஆண் கவிஞர்கள் தான் இருந்திருக்காங்க. அவங்க ஆண் கவிஞர்கள் எல்லாருமே இந்த மாதிரியான காதல் பாடல்கள் எழுதியிருக்காங்க. பெண் பாடக்கூடிய காதல் பாடல்களையும் எழுதியிருக்காங்க. ஆனா நாம இப்படித்தான் யோசிப்போங்கிறது அவங்களுடைய மனசுல இருந்து தானே வருது. ஆனா நான் இப்படியும் யோசிக்கலாங்கிறத சொல்றதுக்கு ஒரு பெண் கவிஞர் நமக்கு தேவைப்படுறாங்க இல்லைங்களா? அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அழகிய அசுரா அழகிய அசுரா. நீங்க சொல்லலாம், நீங்க அம்மா நீங்க முதல்ல சொல்லும் பொழுது அவங்க இரட்டை அர்த்தத்துல எழுத மாட்டேன்னு சொன்னாங்க. இது இரட்டை அர்த்தமே இல்ல, அத்துமீற ஆசை இல்லையா அப்படின்னா அவங்க அளவுக்கு அதிகமான அன்பை எதிர்பார்க்கறாங்க. இதுல இரட்டை அர்த்தம் கிடையாது. அடுத்தது அவங்க சொல்றாங்க, அப்ப அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு பெண் கிட்ட வந்து என்னென்னலாம் இருந்ததுன்னா என்னென்னலாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த சீனத்தினுடைய இதெல்லாம் சொல்லுவாங்க. கடல் நீளத்தில் கண்கள் கொண்ட பெண்ணிடம் செல்வம் சேரும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு, பழமொழி இருக்கு. அதெல்லாம் சொல்றாங்க இந்த பாடல. கடல் நீளத்தில் கண்கள் கொண்ட பெண்ணிடம் செல்வம் சேரும், கருங்கூந்தலின் பெண்கள் தொட்ட காரியம் வெற்றியாகும், உச்சந்தலையில் உள்ள என் அர்ஜுனமச்சம் சொல்லும், என்னை சேர்பவன் யாரோ அவன் சகலமும் பெற்று வாழ்வான் என்று அழகிய அசுரா அப்படிங்கிற மாதிரி அத ஒரு பெண் வந்து எப்படி ஒரு தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தலாம், அவ எப்படிப்பட்டவளா இருக்கிறா அப்படிங்கிறத சொல்றதுக்கு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது ரொம்ப பெரிய இதுன்னு பாத்தீங்கன்னா, இன்னமுமே எல்லாருடைய இதுலயுமே அது வயது வித்தியாசம் பார்க்காம இருக்கக்கூடிய, இப்ப இந்த நீங்க சொல்ற மாதிரி முதல்ல ஒரு நாயகனுக்கான பாடல் எழுதுறது அப்படிங்கிறது வந்து அது யாராலையும் எழுத முடியும், பெண்களால அவ்வளவு வர்ணிச்சு எழுத முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. காக்க காக்கங்கிற பாடல்ல வந்து படத்துல பாத்தீங்க அப்படின்னா எல்லா பாடல்களுமே அவங்கதான் எழுதியிருக்காங்க. இது மாதிரி அந்த சாமியில வர மாதிரியே பாடல்கள் இருக்கு. அதே மாதிரி ஒரு அந்த பெண் பத்தி சொல்றதும் சரி, ஒரு ஆணை பத்தி சொல்றது, சிறகுகள் நீளுதே அந்த பாடல் பாத்தீங்க அப்படின்னா எப்படி ஒரு ஆண் வந்து எப்படிப்பட்டவனா இருக்கான், அவனை வந்து இப்ப நம்ம யாருமே அந்த பழைய காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அவனை பத்தி ஒரு பெண் வர்ணிக்கிற மாதிரியான பாடல்கள் ரொம்ப கம்மி தான். இதுல வந்து சொல்றாங்க, அந்த பெண் சொல்றாங்க, ஒன்னே ஒன்னு சொல்லணும், உன் முகத்தை பார்த்து சொல்லணும், தனிமை கொஞ்சம் கிடைக்க கூடாது. நான் உங்ககிட்ட பேசணும், அதுக்கு எனக்கு வந்து ஒரு தனிமை வேணும், அத ஒரு பெண் சொல்றா. அப்ப அவ சொல்லுவா, எப்படி என்ன சொல்றா அப்படின்னா, நாளும் மாறி போனதே என் நளினம் கூடி போனதே. நான் ரொம்ப தைரியமான பொண்ணுதான், ஆனா அந்த அந்த படத்துல அவங்களை அப்படிதான் காமிப்பாங்க, அந்த நாயகி ஜோதிகாவை அவங்க அப்படிதான் காமிப்பாங்க. நான் ரொம்ப தைரியமான பொண்ணு, ஆனா உன்னை கண்ணை பார்த்து பேசணுங்கும் போது என்னுடைய நளினம் கூடி போனதே. அந்த நளினம்ங்கிற வார்த்தையெல்லாம் ரொம்ப நம்ம வாலி அவர்கள் நிறைய இடத்துல பயன்படுத்தியிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த நாளும் மாறி போனதே என் நளினம் கூடி போனதே, அது எதனாலேன்னு நீ சொல்லக்கூடாதா, தெரிந்தால் நீயே சொல்லக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதற்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, ஒன்றா இரண்டா ஆசைகள் ரொம்ப எல்லாருக்குமே பிடித்தமான ஒரு பாடல். என்னுடைய ஆசை என்ன அப்படிங்கிறத ஒரு மனைவி ஒரு கணவன் கிட்ட, நமக்கெல்லாம் இதுக்கெல்லாம் நிறைய வந்து என்ன சொல்றது அப்படின்னா கட்டுப்பாடுகள் இருக்கு. இப்பவுமே நம்ம இங்க இவ்வளவு பெரிய சபையில பேசணும் அப்படின்னா கூட ஒரு பெண் வந்து தன்னுடைய ஆசையை இவ்வளவு பெருசா வெளிப்படுத்த முடியுமா? ஆனா வெளிப்படுத்தலாம் இல்லைங்களா? தன்னுடைய கணவன் கிட்ட அவங்க சொல்லுவாங்க, ஒன்றா இரண்டா ஆசைகள் எல்லாம் சொல்லவே ஒரு நாள் போதுமா. அப்ப அந்த அந்த பாடல்ல வந்து ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, கலாப காதலன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து இந்த பாடல் வெளிவந்த நேரத்திலேயே அவங்க சொல்லியிருக்காங்க, இந்த கலாப காதலன் அப்படிங்கும் பொழுது, கலாபம் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா தோகை கொண்ட மயில்னு அர்த்தம், அது பேர் பொருள் அதுக்கு. அப்ப அதுல வந்து இதே இந்த படத்துலயும் அவர் வந்து ஒரு காவல்துறை அதிகாரி தான். அப்ப நான் கண்ட நாள் இதுதான் கலாப காதலா, பார்வைகளால் பல கதைகள். அந்த கலாப காதலாங்கும் பொழுது இப்ப இதுவே வேற ஒரு இயக்குனரோ இருந்தாங்கன்னா
அம்மா இந்த கலாபம்ங்கிற வார்த்தையெல்லாம் இப்ப யாரும் பயன்படுத்துறது இல்லையே, புரியாதே, எடுத்துடலாமே அப்படின்னா அவருக்கு அந்த வார்த்தைகள் அந்த சொல்லினுடைய அர்த்தம் இல்ல, தெரிஞ்சுக்கிட்டோம், மக்கள் வந்து இது கலாபம்னா என்ன தேடி படிக்கட்டுமே, இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இந்த கலாப காதலா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த பாடல்லையே இன்னொரு அழகான தமிழ் சொல் இருக்கும். மிக பிடித்த பாடல் ஒன்றை உதடுகளும் முணுமுணுக்கும்னு சொல்லிட்டு மந்தஹாசம் சிந்தும் உந்தன் முகம்னு சொல்லுவாங்க. இந்த மந்தஹாசம்ங்கிற வார்த்தையெல்லாம் வேற யாருமே இதற்கு முன்னாடி பயன்படுத்தல. அதாவது புன்னகை பயன்படுத்தியிருக்கோம். மந்தஹாசம் அப்படின்னா மென்மையான புன்னகை. அது அந்த படத்தோட கதையோட அது எப்படி உங்களுக்கு தொடர்பு படுத்துறாங்க தெரியுங்களா? அவர் வந்து ஒரு ரொம்ப ரொம்ப கட்டுக்கோப்பான காக்க படம் நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம் இல்லைங்களா? ரொம்ப கட்டுக்கோப்பான ஒரு காவல்துறை அதிகாரி அவரு. அதனால எப்பயுமே ரொம்ப பெருசாலாம் அவர் முகத்துல புன்னகை வராது. அதனால மந்தஹாசம் சிந்தும் முந்தன் முகம்னு சொல்றாங்க. அது மெல்லிய புன்னகை சிந்தக்கூடியதுதான் உன்னுடைய முகம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாடல் முழுதுமே நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் இதே படத்துல வரக்கூடிய அந்த நாயகியை பத்தின அறிமுகத்துக்கு ஒரு பாடல் வரும். ஒரு ஊரில் அழகே அழகாய் ஒருத்தி இருந்தாலே, அழகுக்கு இலக்கணம் எழுத அவளே பிறந்தாலே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாயகி, அதாவது இது வந்து சூர்யா ஜோதிகாவினுடைய அந்த திருமணத்தை ஒட்டிய அதற்கு பிறகு இது பண்ணதுதான் ரொம்ப அருமையா அதோடையும் இணைத்து வர மாதிரியான பாடலா இருந்தது. அதுல வந்து அவர் சொல்லுவாரு, அந்த ஆண் சொல்லும் பொழுது மரகத சோம்பல் முறிப்பாலே அப்படிங்கிற அந்த வார்த்தை வரும். அவ எழுந்துக்கும் போது எப்படி இருக்காளாம், சோம்பல் முறிக்கிறது, மரகத சோம்பல் முறிப்பாலே புல்வெளி போல சிலிர்ப்பாலே. அதே மாதிரி அவளுடைய இது எப்படி இருக்கும் அப்படின்னா, அவளிடம் ததும்பிடும் மகரந்தம் தாங்கும் மலர் போல. மகரந்தம் தாங்கக்கூடிய மலர் எவ்வளவு மென்மையா இருக்கும். நீங்க பார்த்திருக்கீங்க, செம்பருத்தி பூல அந்த மகரந்த தூள் இருக்கும். அந்த மகரந்தம் தாங்கும் மலர் போல தனியொரு வாசம் அவள் மேலே புடவையில் தேர்ந்த மடிப்பின் விசிறி அப்படிங்கிற மாதிரி அந்த பெண் பத்தி பெண்ணினுடைய அறிமுக பாடலா இருக்கும். ஒரு கதாநாயகினுடைய அறிமுக பாடலா இருக்கும். அதே படத்துல வரக்கூடிய தூது வருமா பாடலுமே இது வந்து நீங்க பாத்தீங்கன்னா, இது நம்ம சொல்ற மாதிரி ஒரு கேளிக்கை விடுதியில பாடக்கூடிய பாடல். ஆனா அந்த பாடல்ல வந்து நம்ம பார்த்திருக்கோம், இதுக்கு முன்னாடி எல்லாம் கேளிக்கை விடுதியில பாடக்கூடிய பாடல்கள் நிறைய ஆங்கிலம் கலந்துருக்கும் இல்லைங்களா? இல்ல அப்படின்னா அது சார்ந்த எதுனா, ஆனா முழுக்க தூய்மையான தமிழ் வார்த்தைகளால உருவாக்கப்பட்ட பாடல் தான் அது. ஒரு கிளப்ல பாடக்கூடிய பாட்டு, கேளிக்கை விடுதியில பாடக்கூடிய பாடல் தூது வருமா பாடல்ல. அதுல ரொம்ப அருமையா சொல்லும் பொழுது, இனிக்கின்ற சின்ன துரோகம் செய்யடா அப்படிங்கிற மாதிரி வரும். இதெல்லாம் தான் அவங்களுடைய அடுத்தது பாத்தீங்கன்னா, அதே படத்துல வரக்கூடிய உயிரின் உயிரே பாடல். அந்த பாடல்லையுமே வந்து சுவாசமின்றி தவிக்கிறேனே, உனது மூச்சில் பிழைக்கிறேனே அப்படிங்கிற மாதிரி ஆண் சொல்ற மாதிரி இருக்கும். எனக்கு வந்து நீ இல்லாம எனக்கு சுவாசமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இது மாதிரி இந்த படத்துல வரக்கூடிய எல்லா பாடல்களுமே அவ்வளவு சிறப்பானதா இருக்கும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா வேட்டையாடு விளையாடுல வந்து இப்ப நாயகருக்கான அறிமுக பாடல் அப்படி இப்ப இந்த தமிழ் சினிமாவிலங்கிறதுல எல்லா சினிமாவிலுமே இந்த அறிமுக பாடல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெருசா பிரம்மாண்டமா கொடுக்கக்கூடிய பாடலா தான் இருக்கும். அந்த அறிமுக பாடலை அவ்வளோ அற்புதமா எழுதியிருப்பாங்க. கற்கங்கிறதுல வந்து அந்த நாயக அறிமுக பாடல் ரொம்ப அருமையா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா, வெண்ணிலவே வெள்ளி வெள்ளி நிலவே அந்த பாடல் வந்து அதனுடைய காட்சி அமைப்பே அவ்வளோ அழகா இருக்கும். அந்த நாயகியை பத்தின ஒரு நினைவோட அவர் அந்த வெளிநாட்டுல நடந்து போகும் பொழுது எவ்வளோ அழகா அவங்கள பத்தின கற்பனையோட அவர் நடந்து போறாரு அப்படின்னா, நான் எப்படி உன் கூட இருக்கேன் அப்படின்னா, உலகத்தின் கடைசி நாள் இதுதானா என்பது போல் பேசி தீர்த்த பின்னும் ஏதோ ஒன்று குறையுது. நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருந்துட்டேன், ஆனாலும் என்ன அப்படின்னா நிறைய பேசணும்னு தோணுது. ஏன் அப்படின்னா நான் இன்னையோட உலகம் முடிஞ்சிருமோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அங்கேயும் இந்த பாடல்லையும் ஒரு இது சொல்லுவாங்க, உள்ளே ஒரு சின்ன மரகத மாற்றம். அந்த மரகதம்ங்கிற வார்த்தை, அந்த கடிகாரம்ங்கிற வார்த்தை அவங்களுடைய எல்லா பாடல்களையுமே இருக்கும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, எல்லா பெண்களுக்குமே ஒரு கனவா இருக்கக்கூடிய இன்னொரு பாடல் வேட்டையாடு விளையாடுல பார்த்த முதல் நாளே பாடல். மேபி அந்த ஒருவேளை அந்த காட்சி அமைப்பு நிறைய பேருக்கு அது பிடிக்காம போகலாம், ரொம்ப ஒரு மாதிரி மெதுவா இருக்கிற மாதிரி இருக்குங்கிறதுனால. ஆனா அதுல இருக்கக்கூடிய அந்த வார்த்தை சொற்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவு அழகா இருக்கும். எப்படி சொல்றாங்க அப்படின்னா, ஒரு பெண் அவங்க கணவனோட வெளியில போகும்போது சொல்லுவாங்க, அந்த வண்டியில அவர் ஏறி உட்காடுறாங்க. அப்ப அந்த பாடல் தொடங்குற மாதிரி இருக்கும். பார்த்த முதல் நாளே உன்னை பார்த்த முதல் நாளே காட்சி பிழை போலே
உணர்ந்தேன் காட்சி பிழை போலே ஒரு அலையாய் வந்து என்னை அடித்தாய், பின் கடலாய் மாறி என்னை இழுத்தாய், என் பதாகை தாங்கிய உன்முகம் என்றும் மறையாதே. இந்த பதாகைங்கிற வார்த்தையெல்லாம் என்னுடைய பெயர் தாங்கிய உன்முகம் எப்பயும் மறையாது. அதுல அந்த மனைவி தான் எப்படி அவங்க கிட்ட சொல்றாங்க பாருங்களேன். நம்ம வெளியில போறோம், நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், திருமணமான புதிதுல நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குதோ அப்படிங்கிறதுக்கு, காலை எழுந்ததும் என் கண்கள் முதலில் தேடி பிடிப்பதும் தன் முகமே, தூக்கம் வருகையில் கண் பார்க்கும் கடைசி காட்சிக்குள் நிற்பது உன் முகமே. என்ன சொல்ல வராங்க, நான் காலையில எழுந்திருச்சாலும் சரி, எழுந்துக்கும் போதும் சரி, நான் தூங்குற நேரத்திலயும் சரி, நான் பார்க்குற முகம் உன்னுடையதான். அப்ப நீ எப்பொழுதுமே என்னோட இருக்கணும், நிரந்தரமா என்னுடைய இருக்கணுங்கிறத எவ்வளவு அழகா சொல்றாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, கணவர் சொல்ற மாதிரி, என்னை பற்றி எனக்கே தெரியாத பலவும் நீ அறிந்து நடப்பதை வியப்பேன், உன்னை ஏதும் கேட்காமல் உனதாசை அனைத்தும் நிறைவேற்ற வேண்டும் என்று துடிப்பேன். ரொம்ப அழகா, நீ நினைக்கிறதுக்கு முன்னாடி உன்னுடைய ஆசையை நிறைவேற்றிடணும். இதெல்லாம் எல்லா பெண்களுக்குமான கனவு இல்லைங்களா? அதுவும் கல்யாணமான புதுசுல இது எல்லா பெண்களுக்கும். அதுக்கு அடுத்தது ஆண் சொல்லுவாங்க, அவங்க உறங்கும் போது, உன்னை மறந்து நீ தூக்கத்தில் சிரித்தாய், தூங்காமல் அதை கண்டு ரசித்தேன், தூக்கம் மறந்து நான் உன்னை பார்க்கும் காட்சி கனவாக வந்ததென்று நினைத்தேன். இந்த பெண்ணுக்கு எவ்வளவு பெரிய பேராசை பாருங்களேன், ஒரு மனைவிக்கு. யாரும் மானிடரே இல்லாத இடத்தில் ஒரு வீடு கட்டி கொள்ள தோன்றும், நீயும் நானும் அங்கே வாழ்கின்ற வாழ்வை மரம் தோறும் செதுக்கிட வேண்டும். அப்ப பாருங்களேன், இந்த இடத்துல இயற்கை சார்ந்து அவங்க சொல்றாங்க, யாருமே இல்லாத இடம், ஆனா அங்க மரம் இருக்கு, நம்ம வாழ்ந்த வாழ்க்கையை அந்த மரத்துல செதுக்கி வச்சுட்டு வருவோம், பிற்காலத்துல வரவங்க வேணா பாத்துக்கிட்டோம். எவ்வளவு பெரிய கற்பனை, எவ்வளவு பெரிய எதிர்பார்ப்பு ஒவ்வொரு பெண்ணுக்கும் அப்படிங்கிறது. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, இதே மாதிரி கஜினிங்கிற படத்துல வந்து ஒரு மாலை இளவெயில் நேரம், அதுல வந்து ரொம்ப அழகா அந்த அறிவியலை சொல்லியிருப்பாங்க. அவள் நின்று பேசும் ஒரு தருணம், என் வாழ்வில் சர்க்கரை நிமிடம், ஈர்க்கும் விசையை அவளிடம் கண்டேனே. அவள் நின்னானா, அந்த பொண்ணு வந்து அந்த கஜினி படத்துல பாத்தீங்க அப்படின்னா, அந்த பொண்ணு, அந்த நாயகி பாத்தீங்க அப்படின்னா, கல்பனாங்கிறது அவருடைய பேரு, எப்ப பாரு போய் பேசிக்கிட்டே இருப்பாள். அவளுடைய இயல்பை வந்து எப்படி இவரை வந்து மாத்துச்சு அப்படின்னா, போய் பேசுவா, அந்த துரித உணவெல்லாம் சாப்பிடுவா, அதெல்லாம் கொண்டுட்டு வருவாங்க அந்த கவிதையில. அதாவது 4 தினங்களில் பார்த்து 4 நாள்ல 4, அவர் பெரிய ஒரு தொழிலதிபர் அவர், ஆனா வந்து இவங்களை பார்த்து அந்த 4 நாள்ல எல்லாமே அவங்களுக்கு மாறி போயிடும். அப்ப சொல்லும் பொழுது, நான் பார்த்து பழகிய 4 தினங்களில் என் நடை உடை பாவனை மாற்றி விட்டாள், சாலை முனைகளில் துரித உணவுகள் வாங்கி உண்ணும் வாடிக்கை மாற்றி விட்டாள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இவள் ஆயுள் நீண்ட மின்னல், எப்படி கற்பனை போகுது பாருங்களேன். அதாவது மின்னல் வந்து எப்படி இருக்கும், வலிச்சுன்னு வந்துட்டு போயிடும், ஆனா ரொம்ப எவ்வளவு அழகா சொல்றாங்க, இவள் ஆயுள் நீண்ட மின்னல் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி பேசும் அழகினை கேட்டு ரசித்திட பகல் நேரம் மொத்தமாய் கழித்தேனே, தூங்கும் அழகினை பார்த்து ரசித்திட இரவெல்லாம் கண் விழித்து கிடப்பேனே. இந்த மாதிரி இது எல்லாம் சொல்லிக்கிட்டே வரும் பொழுது, கடைசியா இன்னும் மிகப்பெரிய, இப்ப இருக்கக்கூடிய, நீங்க நம்ம வீட்டுல ஒரு 20 வயதுல இருக்கக்கூடிய பாடல்களை ரசிக்கக்கூடிய ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், நம்மளுடைய அடுத்த தலைமுறை குழந்தைகளை கேளுங்க. வாரணமாயிரம் அப்படிங்கிறது, அந்த பாடல் வரிகள் அவர்களுடைய கைபேசியில கட்டாயம் இருக்கும். அது வயது வித்தியாசம் இல்லாம இதுல வந்து வரக்கூடிய அந்த வார்த்தைகள் எல்லாம், நான் இதை பத்தி பேச போறேன், அனுபவ பகிர்வுல அதையும் நான் சொல்லிடணுங்கய்யா, இதை நான் பேச போறேன்னு சொல்லும் பொழுது, அம்மா இந்த பாட்டெல்லாம் எடுக்கலையா, இன்னும் நீங்க வாரணமாயிரம் பாட்டு நீங்க எடுக்கலையா, சுத்தமா அவங்க வந்து இங்க பள்ளியில தமிழே படிக்காதவங்க, அவங்க சொன்ன வார்த்தை, அம்மா இன்னும் வாரணமாயிரம் பாடல் நீங்க பத்தி பேச போகலையா அப்படின்னுட்டு. அதுல வந்து அந்த பாடல்லாம் பாத்தீங்கன்னா, எல்லா பாடலுமே இந்த கிளாசிக் ஹிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் என்றென்றைக்கும் கேட்கக்கூடிய பாடல். அதுல வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அடியே கொல்லுதே பாடலாகட்டும், அதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவங்க எப்படி இது பண்றாங்க அப்படின்னா, அந்த அடியே கொல்லுதே பாடல அந்த ஸ்ருதிஹாசனுடைய அந்த சொல்ற அந்த ரொம்ப அந்த ஒரு மாதிரி காத்திரமான குரல்னு சொல்லுவோம். அதுல அவங்க சொல்லுவாங்க, மழைக்காலத்தில் சரியும் மண் தரை போலவே மனமும் உன்னை கண்டதும் சரிய கண்டேனே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ருதி அந்த பாடல், மழை காலத்துல மண்ணு சரியும்,
அதே மாதிரி என் மனசு வந்து உன்னை பார்த்ததும் சரி இது அப்படிங்கிறத ரொம்ப அழகா அவங்க வெளிப்படுத்தியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த அனல் மேலே பனித்துளினா நீங்க பாருங்களேன், இதுலயே அந்த கவிதை வந்துருச்சு. அனல் மேலே எப்படி பனித்துளி இருக்கும், அங்கேயே அந்த கவித்துவம் வந்துருது இல்லைங்களா? அனல் மேலே பனித்துளி, அலைப்பாயும் ஒரு கிளி, மரம் தேடும் மழைத்துளி, இவைதானே இவள் இனி, இமை இரண்டும் தனித்தனி, உறக்கங்கள் உரைப்பனி. இது ஆங்கிலத்துல இன்சோமியா, அந்த தூக்கமின்மைங்கிற ஒரு இது இருக்கு இல்லைங்களா, அந்த இதை சொல்றாங்க. இமை இரண்டும் தனித்தனி, உறக்கங்கள் உரைப்பனி அப்படிங்கிறாங்க. இது வந்து சுதாரகநாதன் நம்ம பாடியிருப்பாங்க. ரொம்ப அற்புதமான குரல். இதுல அந்த நீங்க காட்சி அமைப்புலையுமே ரொம்ப அருமையா இருக்கும். இந்த படத்துலதான் வந்து முன்தினம் பார்த்தேனேங்கிற ஒரு பாடல். இந்த பாடலை வந்து பாடும் பொழுது இப்ப நாங்க நுண்ணுயிரல் படிக்கும் பொழுது இதுல ஒரு வார்த்தை வருங்கய்யா. அந்த வார்த்தை என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த பெண்ணை வந்து வர்ணிக்கும் பொழுது அவர் சொல்லுவாரு, கவிஞர் சொல்லுவாங்க, ஒரு ஆண் சொல்ற மாதிரி, துலாத்தட்டில் உன்னை வைத்து நிகர் செய்ய பொன்னை வைத்தால் துலாபாரம் தோற்காதோ பேரழகே. துலாபாரம் அப்படிங்கிறது என்னங்க, இதுதானுங்களா, தராசு தான் இல்லைங்களா? அந்த வார்த்தை பாருங்களேன். அதை சொல்லும் பொழுது இப்ப அவங்களுக்கு வந்து ரொம்ப பெருசா இது பண்ணணுங்கிறது இல்லை. அதே மாதிரி பகல் நேரம் கனாக்கள் கண்டேன் உறங்காமலே, உயிர் இரண்டும் உராய கண்டேன் நெருங்காமலே, உன்னை என்று எனக்கு ஏதும் இல்லை எதிர்காலமேன்ற மாதிரி இந்த கவிதையை முடிச்சிருப்பாங்க. அடுத்தது இந்த நெஞ்சுக்குள் பெய்திடும் மாமலையில பாத்தீங்கன்னா, நம்ம இந்த காகித பூ தான் அந்த காட்சியில வரும். அந்த காகித பூவுக்கு இந்த அறிவியல் பெயர் இருக்கும். அந்த பெயரை இதுல கொண்டுட்டு வந்திருப்பாங்க. அப்ப எல்லாருமே முதல்ல இது பண்ணும் பொழுது அது எப்படி வரும்னா, நெஞ்சுக்குள் பெய்திடும் மாமழை, நீருக்குள் மூழ்கிடும் தாமரை, சட்டென்று மாறுது வானிலை, பெண்ணே உன்மேல் பிழை, இதெல்லாம் சொல்லிட்டே வரும் பொழுது, நில்லாமல் வீசிடும் பேரலை, நெஞ்சுக்குள் நீந்திடும் தாரகை, பொன் வண்ணம் சூடிய காரிகை. காரிகைங்கிற வார்த்தை இது வரைக்கும் யாரும் பயன்படுத்தாத அந்த வார்த்தை. பெண்ணே நீ காஞ்சனை, காஞ்சனைனா அழகிய பெண், தங்கம் போன்ற பெண், அழகிய பெண்ணே தங்கம் போன்ற பெண்ணே. இதை சொல்லிக்கிட்டே வரும் பொழுது ஏன் சென்றாய் சென்றாய் என்னை தாண்டின்னு சொல்லிட்டு, ஏதோ ஒன்று என்னை ஈர்க்க, மூக்கின் நுனி மர்மம் சேர்க்க, கள்ளத்தனம் ஏதும் இல்லா, புன்னகையோ போகன் வில்லா. இந்த போகன் வில்லாங்கிறது காகித பூவுக்கான உயிரியல் பெயர். இப்ப இதெல்லாம் வரும்பொழுது போகன் வில்லா, போகனின் வில்லா அப்படின்லாம் இதெல்லாம் உட்காந்து நாங்க படிக்கிற காலத்துல ஆராய்ச்சி பண்ணியிருக்கோம், கல்லூரி காலத்துல இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணியிருக்கோம். அப்போ போகன் வில்லாங்கிறது நம்ம அறிவியல் படிக்கிறதுனால இது வந்து இதனுடைய உயிரியல் பெயர் இல்லையா அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து இப்ப அது அடுத்த தலைமுறைக்கு ரொம்ப அழகா அது கடத்தப்படுது. இதுக்கப்புறமா பாத்தீங்க அப்படின்னா, போகன்கிற ஒரு திரைப்படத்துல வந்து ரொம்ப இந்த செந்தூராங்கிற பாடல் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடித்த பாடல். அதுல அவங்க சொல்லக்கூடிய அந்த வார்த்தை பாத்தீங்க அப்படின்னா, நிதானமாக யோசித்தாலும் நில்லாமல் ஓடி யோசித்தாலும் நீதான் நான் என் மனம் தேடும் மான்பாலன் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணியிருப்பாங்க. நீதான் மனம் தேடும் மான்பாலன், பூவாய் என ஏந்தும் பூபாலன், என் மடியின் மணவாளன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ரொம்ப அழகான வார்த்தைகள். இதெல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப பாடல்கள்ல பார்க்கும் பொழுது ரொம்ப ஹை பிச்சில் வர மாதிரி இருக்கே. இது எப்படின்னா அந்த வார்த்தைகள் பாருங்களேன். இதெல்லாம் வந்து இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இந்த பாடலை பாடுறாங்க, அப்ப அந்த தமிழ் சொற்கள் அவங்களுக்குள்ள போகுது, அங்கதான் அவங்க வந்து ஜெயிச்சு நிக்கிறாங்க அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இப்ப இவங்க அந்த போகன் வில்லா, துலாபாரம் தோற்காதோ, முடிவிலி, இந்த வார்த்தையெல்லாம் தமிழே தெரியாம வெறும் பேச்சு வழக்குல தமிழ் தெரிகிற குழந்தைகளுக்கு கூட இது போய் சேருது அப்படிங்கும் பொழுது, அந்த இடத்துல நம்ம வந்து தமிழை வந்து இலக்கியம் இலக்கணம் இது மூலியமா மட்டும் கொண்டுட்டு போய் சேர்க்கணுங்களே, இந்த மாதிரியும் நம்ம தமிழை கொண்டுட்டு போய் சேர்க்கலாம். இதுவுமே ஒரு பெரிய இதுதானுங்களே, தமிழ் சார்ந்த படிதானே அவங்க செய்யறாங்க அப்படிங்கிறதுல. இந்த பாடல் எல்லாம் நம்ம இது பண்ணும் பொழுது, அடுத்தது நம்ம எல்லாருக்குமே பிடித்த அந்த பாடல் பாத்தீங்கன்னா சுப்பிரமணியபுரத்துல வரக்கூடிய கண்கள் இரண்டால், அந்த பாடலும் தாமரை அம்மா எழுதுனதுதான். அவங்க அந்த ஆண் சொல்லுவாங்க எப்படி அப்படின்னா, உன்னோட எந்த நேரத்துல இருக்கணும் அப்படின்னா, இரவும் அல்லாத பகலும் அல்லாத பொழுதுகள் உன்னோடு கழியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கடுத்து சொல்லுவாங்க, தொடவும் கூடாத படவும் கூடாத, நான் அந்த நேரத்துல இருக்கும் பொழுது
தொடவும் கூடாத படவும் கூடாத இடைவெளி அப்போது குறையுமா. அந்த மாதிரி ரொம்ப எளிமையான வார்த்தைகள்ல அந்த காதலாகட்டும், ஒரு திருமணத்திற்கு அப்புறமான ஒரு விஷயங்களாகட்டும் ரொம்ப அழகா சொல்லுவாங்க. அடுத்தது இந்த ரௌத்திரம் அப்படிங்கிற ஒரு படத்துல ஒரே ஒரு பாடல். இது வந்து இப்ப இங்க இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப அருமையான, அதாவது நீங்க சொல்ற மாதிரி இந்த வசீகராவும் நம்ம வைரமுத்து ஐயா எழுதின அந்த அலைபாயுதையில இருக்கக்கூடிய அந்த பாடலோட எல்லாம் நீங்க பொருத்தி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த கணவன் மனைவி இருக்கக்கூடிய அந்த நேரத்துல பாடக்கூடிய மாலை மங்கும் நேரம் அந்த பாடல்ல வந்து ரொம்ப அருமையான ஒரு வரி இருக்கும். அது இப்ப இந்த சமீபமா இந்த என்னுடைய சிகிச்சைக்கு அப்புறமா அதை நான் உணர்ந்தேன். எப்படி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அது அந்த பெண் சொல்லுவா, நான் சமையல் செய்திடுவேன் நீ வந்து அணைத்திடுவாய், என் பசியும் உன் பசியும் சேர்ந்தே ஒன்றாய் அடங்கும், நான் கேட்டு ஆசைப்பட்ட பாடல் 100 நீயும் நானும் சேர்ந்தே கேட்போம். அடுத்த வரிதான், தாலாட்டை கண்ணில் சொன்ன ஆணும் நீதான் அப்படிங்கிற வார்த்தை வரும். நீதான் காலம் நேரம் தாண்டி வாழ்வோம். இப்ப ஒரு வயதுக்கு மேல நம்ம இந்த மாதிரியான ஆசை அன்பு அதெல்லாம் மீறி ஒரு அக்கறை அப்படிங்கிறது வரும் பாத்தீங்களா நம்ம இணையர்கிட்ட. அப்ப அதை வந்து எல்லாருமே உணர்வோம். தாலாட்டை கண்ணில் சொன்ன ஆணும் நீதான். அம்மா என்ன பண்ணுவாங்க, தாலாட்டை வந்து பாடுவாங்க, அப்பா கிட்ட அந்த ஸ்பரிசத்துல அன்பு தெரியும். ஒரு வயதுக்கு அப்புறமா அதை வந்து நான் உணர்ந்தேன். இப்ப இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்துல அதை நான் உணர்ந்தேன். எனக்கு என்னுடைய அந்த ஒரு கடினமான அந்த ஒரு சூழ்நிலையில இந்த வரிகளை நான் அடிக்கடி கேட்டேன். எனக்கு அது என்னுடைய வாழ்க்கையில ரொம்ப பொருந்தி போச்சு. தாலாட்டை கண்ணில் சொன்ன ஆண் தான் அப்படியாதான் இருந்தாங்கிறத வந்து நான் உணர்ந்தேன். இந்த பாடலை கேட்கும் போதெல்லாம் அவ்வளோ ஒரு அன்பு ததும்பக்கூடிய பாடல் தான். ஆனா இந்த பாடலை எப்பொழுது கேட்டாலும் நான் பாடினாலும் முழுமையா இந்த பாடலை பாடினா என் கண்ணுல கண்ணீர் வரும். அது ஏன்னு எனக்கு தெரியாது. அவ்வளோ ஒரு அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பாடலா இருக்கும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, நம்ம இதெல்லாம் பேசிக்கிட்டே வரோம், இப்படி காதலாவே பேசிக்கிட்டு வரோமே, ஒரு மண்மனம் சார்ந்து இவங்க எதுவுமே பாட்டு எழுதலையா அப்படிங்கிற மாதிரி எதனா கேட்டீங்க அப்படின்னா, என்ன தேடி வந்த அஞ்சலையும் இவங்க எழுதுனது தான். இப்ப சமீபமா வந்தக்கூடிய இது வெந்து தணிந்தது காடுல ஒரு கணவன் வந்து வெளிநாட்டுக்கு வேலை போயிட்டா அந்த பெண்ணினுடைய மனம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மல்லிப்பூ வச்சு வச்சு வாடுது அந்த பாடல்ல அவ்வளவு அழகா அற்புதமா சொல்லியிருப்பாங்க. ஒவ்வொரு வெளிநாட்டிலேயோ இராணுவத்திலேயோ எங்க இருக்கிறாங்களோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த கணவரை பிரிஞ்சு இருக்கக்கூடிய ஒரு பெண்ணினுடைய ஏக்கம் என்ன மாதிரியா இருக்கும், அது அவ்வளவு அற்புதமா அவங்க வந்து அந்த பாடல்ல சொல்லியிருப்பாங்க. நான் ஒத்தையில தத்தளிச்சேன், தினம் சொப்பனத்தில் மட்டும்தான் உன்னை நான் சந்திச்சேன், உன்னை நான் நேர்ல பார்க்கவே முடியாது, நீ வெளிநாட்டுல இருக்கிறியோ ஆனா இந்த படத்துல பாத்தீங்கன்னா அவர் வெளிநாட்டுல இருக்கிற மாதிரி, வேலைக்காக வெளிநாட்டுல இருக்கிற மாதிரி, அங்க இருந்து அந்த காட்சி அமைப்பே நல்லா இருக்கும். அவங்க அங்க இருந்து நீ பாடுமா நான் கேட்கிறேன் பாரு, அது கடைசியில பார்த்தா அது எல்லாருக்கும் கேட்கிற மாதிரி அந்த அலைபேசி எது பண்ணிடுவாரு, ரொம்ப வெக்கப்படுவாங்க, இல்ல நீ பாடுங்க. எல்லாருமே ஒரு பெண்ணினுடைய மனசு இப்படிதான் இருக்குமா அப்படிங்கும்போது அவங்க சொல்லும்போது, வாசலை பாக்குறேன் கோலத்தை காணும், அந்த பெண்ணு சொல்றா பாருங்க, ரொம்ப பேச்சு வழக்குல சொல்றாங்க, வாசல பாக்குறேன் கோலத்தை காணும் வாலிய சிந்துறேன். நம்ம சேர்ந்துறது சிந்துறது இதெல்லாம் வந்து திருநெல்வேலி பக்கம் வரக்கூடிய அந்த வார்த்தைகள். வாலிய சிந்துறேன் தண்ணிய காணும், சோழி தேடி போனேன் காணாத தூரம், கோட்டிக்காரி நெஞ்சில், அந்த கோட்டிக்காரின்னா அந்த பக்கம் திருநெல்வேலி பக்கம், கோட்டிக்காரின்னா பைத்தியக்காரி, பித்து பிடிச்சவ, கோட்டிக்காரி நெஞ்சில தாளாத பாரம் அப்படிங்கிற மாதிரி அந்த 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 வழக்கு இதுலயுமே அவங்க பாடியிருப்பாங்க. அங்கு நீயும் இங்கு நானும் என்ன வாழ்க்கையோ போதும் போதும் சொல்லாமலே வந்து சேரும். கடைசியா அவங்க வந்து ஒரு செய்தியை சொல்றாங்க, அவங்க அலைபேசியில தான் இருக்காரு, போதும்பா இந்த வாழ்க்கை, நீ இங்கேயே வந்துரு, அட எத்தனை நாள் ஏக்கம் இது, பெருமூச்சிலே துணிக்கொடி ஆடுது, அதே மாதிரி கள்ளக்காதல் போல நான் மெல்ல பேசு நேரம், சத்தங்கித்தம் கேட்டா பொய்யாகவே தூங்க தோணும். நான் உங்ககிட்ட பேசுறேன்ப்பா, ராத்திரி நேரத்துல உங்ககிட்ட பேசுறேன் அப்படின்னா நீ என்னுடைய கணவன் தான், ரொம்ப தூரத்துல இருக்க, ஆனாலும் யாருன்னா கேட்டா கள்ளத்தனமா தான் நான் பேசணும்னு தோணுது, இந்த மாதிரியான வாழ்க்கை எனக்கு வேணாம் மச்சான், எப்போ வர போற நீ எப்போ வர போற அப்படின்னு சொல்லி அந்த பாட்டு ரொம்ப அழகா எல்லாம் ஒரு பெண்ணுக்கு, இது நீங்க வந்து வெளிநாட்டுல இருக்கிற கணவருக்குன்னு இல்ல, இதுல இருக்கு எங்கேயோ ஒரு கொஞ்சம் நம்மளை விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கும் போது கூட எல்லாருக்குமே பொருந்தக்கூடிய அந்த பாடலா இருக்கும். அடுத்தது ரொம்ப அவங்களுக்கு வந்து பெரிய ஒரு விருதை வாங்கி கொடுத்த 2 பாடல்கள். அதுல எனக்கு ரொம்ப என்ன வந்து நான் வந்து ஒரு மகனதிகாரம்ங்கிற ஒரு தொகுப்பு நான் எழுதணும்னு ஆரம்பிக்க என்ன தூண்டின ஒரு பாடல்
அப்படின்னா இந்த பாடல் தான். முப்பொழுதும் உன் கற்பனைகள் அப்படிங்கிற அந்த படத்துல 2012 வந்தது. அப்ப என்னுடைய இளைய சகோதரர் தான் வந்து, அப்ப என்னுடைய மகனுக்கு 5 வயது. இது வந்து ஒரு தாய் வந்து தனியா தன்னுடைய குழந்தைய வளர்த்துறாங்க. அந்த தாலாட்டு இந்த பாடலுக்கு வந்து அவங்க விருது வாங்கும் பொழுது, மேடையில விருது வாங்கும்போது தாமரை அம்மா அதை சொல்றாங்க, நீங்க இப்ப இதுக்கு மேல வாய்ப்பு கிடைச்சதுன்னா இந்த பாடலை போட்டு பார்த்து அதுக்கான விருதுன்னு நீங்க பாருங்க. அவங்க பதிவு பண்ணியிருக்கிற அந்த வார்த்தை அவ்வளவு அருமையா இருக்கும். அவங்க சொல்லியிருக்கிற வார்த்தை நேத்துமே அதை பகிர்ந்துக்கிட்டாங்க அம்மா. இவ்வளோ நாள் வரைக்குமே ஒரு நம்ம தான் தாலாட்டு பாடுறோம், பெண்கள் தான் குழந்தைங்களை தாலாட்டு பாடி தூங்க வைக்கிறோம். ஆனா அந்த தாலாட்டை எழுதுனது யாரு? இது வரைக்கும் நமக்கு கண்ணதாசன் கொடுத்த தாலாட்டியும் பட்டுக்கோட்டையார் கொடுத்த தாலாட்டியும் தான். நம்ம இந்த பாடல் வந்து அவங்க இந்த பாடலுக்கான விருது வாங்கக்கூடிய அந்த வருடம் வந்து திரைத்துறைக்கான 100வது வருடம். அப்ப அவங்க அதை சொன்னாங்க, பதிவு பண்ணாங்களாம், ஒரு பெண் வந்து பெண்ணே தாலாட்டு பாடி அதுக்கான அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு இந்த துறையில 100 வருடம் ஆயிருக்கு அப்படின்னு. அப்போ ஒரு பெண் வந்து பொது வெளியில வரணும், அவங்கள நிரூபிக்கணுங்கிறதுக்கு எவ்வளவு காலம் தேவைப்படுது பார்த்தீங்களா? அதுதான் அவங்க அவ்வளோ அழகா சொல்லியிருப்பாங்க. இதுல இருக்க ஒவ்வொரு வரிகளையும் 2 பாடல்கள் மட்டும், 2 தாலாட்டு பாடல்கள் மட்டும் நான் சொல்லிட்டு இது பண்ணிக்கிறேன். இந்த பாட்டுல வந்து பாத்தீங்க அப்படின்னா, இதுதான் என்னை வந்து இந்த பாடல் என்னை எப்படி அந்த மகனதிகாரம்ங்கிறத ஆரம்பிக்க வச்சதுங்கிறதோட நான் இது பண்ணிக்கிறேன். கண்கள் நீயே காற்றும் நீயே. ஒரு மகனை வந்து என்ன மாதிரி எல்லாம் வந்து ஒரு அம்மாவால அந்த படத்தினுடைய இது பார்த்தீங்க அப்படின்னா, அந்த குழந்தைக்கு வந்து ஆரம்ப காலத்துல வந்து அந்த கதை அமைப்பு எப்படின்னா, கால் வந்து சரியா இருக்காது. ஒரு கணவர் இல்லாம இருக்கும் பொழுது ரொம்ப அமைதியான ஒரு பெண்ணா தான் இருப்பாங்க. ஆனா இந்த இதுல வந்து கணவர் இல்லாம அந்த ஒரு குழந்தைய வளர்த்தணுங்கும் பொழுது அந்த அமைதியான தோற்றத்தை அந்த பெண்ணை எப்படியெல்லாம் மாத்திக்கிறாங்கிறது அந்த பாடல்ல வந்து காட்சியா வரும். அது ரொம்ப அழகா இருக்கக்கூடிய, அவங்க கூந்தலை இது பண்ணிக்குவாங்க, அந்த பணம் சம்பாதிக்கிறதுக்காக அந்த குழந்தைக்கு அந்த மருத்துவத்துக்காக எல்லாம் பண்ணும் பொழுது அதுக்கு பின்னணியில தான் இந்த பாடல் வரும். அவ்வளோ அருமையான அந்த வார்த்தைகள் எல்லா தாய்மார்களுக்குமே. அந்த 2011 அந்த பாடல் வந்து வெளிவந்துருச்சு, 12 தான் படம் வந்தது. அப்ப இருந்துமே என் மகனுக்கான தாலாட்டு பாடல்னு பார்த்தீங்கன்னா இதுதான். அவ்வளோ அருமையான பாடல். கண்கள் நீயே காற்றும் நீயே தூணும் நீ தூரும்பில் நீ வண்ணம் நீயே வானும் நீயே என் ஊனும் நீ உயிரும் நீ பல நாள் கனவே சில நாள் நினவே ஏக்கங்கள் தீர்த்தாயே. ஒரு தாயை தவிர இந்த அடுத்த வரிய சொல்ல முடியாது யாராலையும். என்னையே பிழுந்து உன்னை நான் எடுத்தேன். எவ்வளவு அருமையா அந்த பிள்ளை பேரை சொல்லிட்டாங்க இல்லையா? என்னையே பிழுந்து உன்னை நான் எடுத்தேன், நான் தான் நீ வேறில்லை. நம்ம குழந்தைங்கிறது யாரு? நாம தானே. நான் தான் நீ வேறில்லை. அப்ப அவங்க சொல்லுவாங்க, அதுக்கு அடுத்தது அந்த கவித்துவமான அந்த வரிகளுக்கு போங்களேன். முகம் வெள்ளைத்தாள் அதில் முத்தத்தால் ஒரு வெண்பாவை நான் செய்தேன் கண்ணே, இதழ் எச்சில் நீர் எனும் தீர்த்தத்தால் அதில் திருத்தங்கள் நீ செய்தாய் கண்ணே. அடுத்தது அவங்க சொல்றாங்க, இந்த நிமிடம், அதாவது நமக்கு ஒரு நேரத்துல தோணும் நம்ம குழந்தைங்களை வளர்க்கும் போது, அதாவது கஷ்டம்னு இருக்காது, சீக்கிரம் பிள்ளைங்க வளர்ந்துட்டா பரவாயில்ல அப்படின்னு தோணும். முதல்ல எப்ப தோணும்னா, சாப்பாடு ஊட்டும் போது ரொம்ப நேரம் இருக்கும்போது தோணும். அப்ப அந்த வரி அதை அழகா சொல்றாங்க, இந்த நிமிடம் நீயும் வளர்ந்து. நமக்கு அந்த எண்ணம் எல்லா தாய்க்குமே வரும். என்னை தாங்க ஏங்குவேன். உடனே அடுத்த கணம் தோணுமோ, இல்ல அடுத்த கணமே குழந்தையாக என்றும் இருக்க வேண்டினேன். அவங்க எப்படி தனியா அந்த குழந்தையை வளர்த்துறாங்கிறதுக்கு அடுத்தது வரும். இது நிறைய அவங்களுடைய இதோடையும் தொடர்பான ஒரு இதுதான் வரும். தோளில்லாடும் சேலை என்னோட சேலை தான், தொட்டில் தான் பாதி வேலை, உனக்கு தொட்டிலே என்னோட சேலை தான். பல நூறு அந்த குழந்தைய சொல்லும் பொழுது பாராட்டி, இந்த ரொம்ப எனக்கு பிடித்தமான வரின்னு பாத்தீங்கன்னா இதுதான். பல நூறு மொழிகளில் பேசும் முதல் மேதை நீ. அவங்க பேசக்கூடிய மொழி, அடுத்த வார்த்தையை பாருங்களேன், இசையாக பல பல ஓசை செய்திடும் ராவணன் ஈடில்லா என் மகன் அப்படின்னு பாராட்டுவாங்க. அப்போ நிறைய நம்ம கேட்கலாம், என்ன ராவணன் இசையில அவ்வளவு பெரிய வல்லவன் ராவணன், அவனை மாதிரி நீ இசையில வல்லவனா இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம், என்னை தள்ளும் உன் குழி கன்னத்தில் என் சொர்க்கத்தை நான் கண்டேன் கண்ணே, என்னை கிள்ளும் உன் விரல் மெத்தைக்குள். என்னை பிடிச்சி கிள்றான்ல என் குழந்தை, அந்த விரல் மெத்தைக்குள் என் மொத்தத்தை நான் தந்தேன் கண்ணேன்னு முடிப்பாங்க.
அதுக்கப்புறமா சொல்றாங்க, அந்த குழந்தை வந்து கொஞ்சம் வளர்ந்த உடனேயும் நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா இங்க நம்ம ஒரு 3 பேர் இருக்கோம், குழந்தைங்களை வந்து கொண்டுட்டு போய் முதல்ல பள்ளியில விட்டுட்டு வரும் பொழுது நிச்சயமா அழாத தாய்மார்கள் இருக்க மாட்டோம். என்ன பண்ணுவாங்களோ முதல் நாள்ல வந்து அப்ப அந்த வார்த்தை வரும் பாருங்களேன், அந்த இடத்துல, என்னை விட்டு 2 8 தள்ளி போனால் தவிக்கிறேன், மீண்டும் உன்னை, கையோட இல்ல, மீண்டும் உன்னை அள்ளி எடுத்து கருவில் வைக்க நினைக்கிறேன் அப்படிம்பாங்க. மீண்டுமே உன்னை நீ வந்து, நான் மறுபடியும் உன்னை சுமக்கிறதுக்கு தயாரா இருக்கேன், நீ போயிடாத. அப்ப அவங்க அடுத்தது சொல்றாங்க, நான் இனி எப்படி எல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு, போகும் பாதை நீளம், உனக்கு எது எல்லை அப்படின்னா கூரையாய் நீலவானம், சுவர் மீது கிறுக்கிடும் போது ரவிவர்மன் நீ, பசி என்றால் தாயிடம் தேடும் மானிட மர்மம் நீ, நான் கொள்ளும் கர்வம் நீன்னு சொல்லுவாங்க. அடுத்தது அவங்க வாழ்த்து சொல்லுவாங்க பாருங்களேன் அந்த குழந்தைய. நம்ம எல்லாருமே இப்படிதான் வாழ்த்துவோம், இந்த வார்த்தைகள் தான் நமக்கு தெரியல. நம்ம கிட்ட இந்த இதையே சொல்லி வாழ்த்தலாம் நம்ம. கடல் 5 6, நான் எப்படி உனக்கு இது பண்ணேன், 10 மாசம் சுமந்து பெற்றோம், ஆனா அவங்க சொல்ற வார்த்தையை பாருங்களேன், கடல் 5 6 மலை 500 இவை தாண்டித்தானே பெற்றேன் உன்னை, உடல் செவ்வாது பிணி ஒவ்வாது பல 100 ஆண்டு நீ வாழ்வாய் மண்ணை, வாழ்வாய் மண்ணை இல்ல, நீ ஆழ்வாய் மண்ணை, பல 100 ஆண்டு இருக்கணும், உடல் செவ்வாது பிணி ஒவ்வாது, இந்த மண்ணையே நீ ஆளக்கூடியவனா இருக்கணும். எவ்வளவு அருமையான ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு தாலாட்டு. இந்த தாலாட்டு வந்துதான் வந்து பெரிய மாற்றத்தை இது என்னுடைய வாழ்க்கையில என்ன ஏற்படுத்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது அவனுக்கு படிக்க புரிதல் வரக்கூடிய நேரத்துல மகனதிகாரம் அப்படின்னு ஒண்ணு நம்ம ஆரம்பிச்சு, ஏன்னா மகளதிகாரம் இருக்கு, நிறைய மகளதிகாரம் பற்றின கவிதை இருக்கு. ஏன்னா நம்ம மகனதிகாரம்னு ஒண்ணு எழுதுனா என்ன, மகனை பத்தி எழுதுனா என்ன, ஏன்னா எனக்கு மகன் தான், அப்ப அதை எழுதணும்னு என்ன தூண்டின பாடல் இந்த பாடல். அந்த தொகுப்பு நான் போடணும், மகனை பத்தின அந்த தாய்மையை பத்தின ஒரு தொகுப்பு நான் எழுதணும் அப்படிங்கிற ஒரு தூண்டுதலை உருவாக்கின பாடல் இந்த பாடல். அதே மாதிரி அப்பா மகளுக்குள்ள உறவு இருக்கக்கூடிய பாடல்கள் ரொம்ப கம்மி தான் நம்ம இதுல. அந்த இதுல வந்து இப்ப எல்லாருக்குமே நமக்கு பிடித்தமான பாடல்னு பாத்தீங்கன்னா விஸ்வாசம் படத்துல வரக்கூடிய கண்ணான கண்ணே பாடல். அதுக்கு முன்னாடி என்னை அறிந்தாள்ல வந்து உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, இது வந்து அவங்க அம்மாவே வந்து அந்த இது சொல்லிப்பாங்க. அவங்களுடைய இக்கட்டான காலகட்டத்துல இந்த பாடலை எழுதுனாங்க, அவ்வளவு அருமையா இருக்கும். அந்த அந்த குழந்தைகிட்ட அப்பா வந்து அம்மா இல்லாத ஒரு குழந்தைய கூட்டிக்கிட்டு நிறைய அவங்களுக்கான அனுபவத்தை கொடுக்கறதுக்கான பாடல். என்னை அறிந்தாளுங்கிற அந்த படத்துல வந்து அஜித் நாயகனா இருப்பாரு, அவருடைய குழந்தைய கூட்டிக்கிட்டு போகக்கூடிய அந்த இதுல வந்து ரொம்ப அருமையா, உனக்கு என்ன வேணும் சொல்லு, உலகத்தை காட்ட சொல்லு, புது இடம் புது மேகம் தேடி போவோமே, நம்ம போலாம், எங்க வேணும்னு சொல்றியோ நம்ம போலாம், உனக்கான அனுபவத்தை நான் கொடுக்க தயாரா இருக்கேன், பிடித்ததை வாங்க சொல்லு, வெறுப்பதை நீங்க சொல்லு. எவ்வளவு அழகான ஒரு மனோதத்துவமான, உனக்கு பிடிச்சதை நீ வாங்கிக்கோ, வெறுத்ததை விட்டுடு, அவ்வளவுதான், வாழ்க்கையே அதுதான் இல்லைங்களா. ரொம்ப அழகா அந்த 2 வரியில அழகா சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் இதே மாதிரி இருக்கக்கூடிய பாடல். அதுக்கப்புறமா தான் நம்ம கண்ணான கண்ணேங்கிற பாடல் வந்து, அந்த கண்ணான கண்ணேல வந்து ரொம்ப அழகா, தண்ணீராய் மேகம் தூரும் கண்ணீர் சேரும் கற்கண்டாய் மாறுமோ. அதுக்கப்புறம் அப்பாவுக்கு எல்லாருக்குமே வந்து, இங்க இருக்கக்கூடிய அப்பாக்களுக்கும் மகளுக்கும் இருந்தீங்கன்னா, அம்மாக்களுக்கு எப்படி வந்து மகன்களோட அவ்வளவு பெரிய ஒட்டுதல் இருக்கோ, அதே மாதிரி அப்பாக்களுக்கு மகள்களோட இருக்கக்கூடிய அந்த பாசம் ஒட்டுதல் எந்த வயதா இருந்தாலுமே, நம்மளே இதை பார்க்கும்போது நம்மளுடைய அப்பாவை நம்ம யோசிப்போம். இங்க உட்கார்ந்துருக்கிற ஆண்கள் எல்லாருமே உங்களுடைய மகள்களை நீங்க நினைச்சு பார்க்கலாம். ஒரு அந்த மகள்ங்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஒரு பலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கும். எந்த கஷ்டமா இருந்தாலும் என் மகளுக்காக எப்பயுமே வந்து ஒரு படி, எல்லா தாய் தகப்பனும் சமமா தான் பார்ப்பாங்க, ஆனா மகள் அப்படிங்கும் பொழுது ஒரு படி மேலான அன்பு அவங்க கிட்ட இருக்கும். புதை மணலில் விழுந்தே புதைந்திடவே இருந்தேன், நான் வந்து அப்படியே கீழே போயிடலான்னு இருந்தேன், ஆனா நீ என்ன பண்ண அப்படின்னா குறுநகையை எறிந்தே என்னை மீட்டாய் அப்படிங்கிறாரு. எப்படின்னா ஒரு சின்ன புன்னகை போதும், ஒரு மகளுடைய புன்னகை போதும் அப்பா வந்து எழுந்து மீண்டு வர்றதுக்கு, எல்லாம் பார்த்துக்கலாம் விடுங்கப்பா அப்படின்னு ஒரு பெண் சொல்லிட்டா, மனைவி சொன்னா என்ன, அம்மா சொன்னா என்ன, மகன் ஆறுதல் என் பொண்ணு சொல்லிட்டா, இது எல்லாருமே நம்ம அனுபவிச்சிருக்கோம். ஒரு பெண்ணா நான் வந்து என்னுடைய தந்தை கிட்ட அனுபவிச்சிருக்கேன், நீங்க எல்லாருமே உங்களுடைய மகள்கள் கிட்ட அனுபவிச்சிருக்கலாம். அப்ப அதை சொல்லுவாங்க, விண்ணோடும் மண்ணோடும் வாடும் பெரும் ஊஞ்சல் மனதோறும் கண்பட்டு நூல் விட்டு போகும் என ஏதோ பயம் கூடும், மயில் ஒன்றை பார்க்கிறேன், இதுல கொஞ்சம் அது வித்தியாசமா இருக்கும், மயில் ஒன்றை பார்க்கிறேன் மழையாக ஆடினேன், மழையை பார்த்தோன்னே தான் மயில் ஆடும்,
ஆனா இங்க எப்படி சொல்லியிருக்காங்க பாருங்களேன், மயில் ஒன்றை பார்க்கிறேன் மழையாக ஆடினேன்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, மயில், நான் என்னுடைய மகளை பார்க்கும் பொழுது எனக்கு அந்த மழை மாதிரி நான் ஆட ஆரம்பிச்சிட்டேன். இந்த உற்சாகம் போதும் சாக தோன்றும் இதே வினாடி, நீ கொடுக்குற இந்த உற்சாகம் எனக்கு போதும் சாக தோன்றும் இதே வினாடி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா சொல்றாரு அந்த பொண்ணை பார்த்துட்டு, நீ தூங்கும் நேரம் உன் வெற்றி மீது முத்தங்கள் வைக்கணும், போர்வைகள் போர்த்தி போகாமல் தாழ்த்தி நான் காவல் காக்கணும், எல்லோரும் தூங்கும் நேரம், ஒரு அப்பாவும் பொண்ணும், எல்லோரும் தூங்கும் நேரம் நீயும் நானும் மௌனத்தில் பேசணும், ஆராரிராரோ ராரோ ஆராரிராரோ. இந்த பாடலுக்கு விருது வாங்கும் பொழுதுமே அம்மா பதிவு பண்றாங்க. இதற்கு அடுத்த ஒரு இது ஒரு 4 வரிகள் இருக்கு, அதை கடைசியில அவங்க வேணான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது மாதிரி தாலாட்டு பாடல்கள். அடுத்தது நீங்க இப்ப வரக்கூடிய இந்த கட்டத்துல வந்த என்னை நோக்கி பாயும் தோட்டால மறுவார்த்தை பேசாதே அந்த பாடலாகட்டும், மாற்றான்கிற ஒரு படத்துல ஒரே ஒரு பாடல் எழுதியிருக்காங்க. அந்த பாடல்ல பாத்தீங்க அப்படின்னா, அதாவது அந்த மாற்றான் படம், நம்ம சூர்யா வந்து அந்த 2 ஒட்டி பிறந்த குழந்தைகளா இருக்கும். அதுல ஒருத்தர் வந்து இறந்ததுக்கு அப்புறமா அந்த மருத்துவமனையில அவர் இருக்கும் பொழுது அந்த பாடலை நீங்க எல்லாத்துக்குமே பொருத்தி பார்க்கலாம். காதலிக்காகவும் இருக்கும், தன்னுடைய சகோதரனுக்காகவும் பாடின மாதிரி இருக்கும். அது இல்லாத நான் என்ன வழியை அனுபவிக்கிறேன், அப்ப யாரோ யாரோ நான் யாரோ, உன்னை விட்டு நான் வேறோ, நீ இல்லாம நான் எப்படி இருக்க முடியும் அப்படிங்கறது இந்த இடத்துல அந்த சகோதரனை கொடுத்துருவாங்க. தன்னந்தனியே நின்றால் என்னை ஏற்பாரோ, நம்ம 2 பேரும் ஒட்டியே இருந்தோம், இப்ப நீ இல்ல, நான் என்ன மட்டும் ஒரு ஆளா ஏத்துக்குவாங்களா அப்படிங்கிற மாதிரி அந்த கதையோட ஒட்டி வரும். அடுத்தது வந்து அந்த நேரத்துல வந்து அந்த காதலியும் அவங்களுக்கு வந்து இது பண்ணும் பொழுது, அவங்கள சொல்லும் பொழுது ரொம்ப அழகா சொல்லுவாங்க. நம்ம மல்லி முல்லை இதெல்லாம் சொல்லியிருக்கோம். ரொம்ப அழகான அந்த கனகாம்பர பூவை பத்தி ரொம்ப கம்மியான கவிஞர்கள் தான் இது பண்ண, கனகாம்பர இதழ் விரித்து குறும்பாய் ஒரு சிரிப்பை உதிர்த்தாய் அப்படின்னு சொல்லுவாரு. ஒரு ஆண் சொல்ற மாதிரி கனகாம்பர இதழ் விரித்து, அப்ப எவ்வளவு மென்மையான அந்த கனகாம்பர பூ வந்து எப்படி பாத்தீங்கன்னா ரொம்ப மென்மையா இருக்கும், அது இதழ் விரிக்கிற மாதிரியான சிரிப்பு தான் உன்னோடது இருந்தது அப்படிங்கிற மாதிரி அந்த வரியை கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, இந்த நீயும் நானும் சேர்ந்தே போகும் நேரமே அந்த பாடத்துல பாத்தீங்கன்னா, அந்த படத்துல வந்து இந்த கதாநாயகிக்கு காது கேட்காது. அப்ப அந்த வரிய வந்து சொல்லணும். நம்ம எப்படி சொல்லலாம், ஒளியில்லா உலகத்தில் இசையாக நீயே மாறி காற்றில் வீசினாய், உனக்கு வந்து காது கேட்காது, அப்ப அப்ப என்ன பண்ணுவ, காதில் பேசினாய் அப்படிங்குவ. அப்புறம் அதே மாதிரி நீ பேசுறது வந்து அந்த லிப் ரீடிங்னு சொல்றாங்களே, அது வாய் அசைவுல தான் அந்த பொண்ணுக்கு தெரியும். அதுதான் அந்த காட்சி அமைப்பு. அந்த கதாநாயகி அப்படிதான் இருப்பா. அதுல வந்து மொழியில்லா மௌனத்தில் விழியாலே வார்த்தை கோர்த்து கண்ணால் பேசினாய் அப்படிங்கிற மாதிரி அழகா எழுதியிருப்பாங்க. இந்த மாதிரி அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, கதிர்வேலன் காதல்ங்கிற படத்துல அன்பே அன்பேங்கிறதுல வந்து நிறைய ரொம்ப அழகான இயற்கையோட இந்த மாதிரி அன்பே அன்பே எல்லாம் அன்பே உனக்காக வந்தேன், நீ இங்கே சிரித்தால் போதும் என்றேன், மழைக்காலம் கண்ணில் மட்டும் வேண்டாம் என்பேன், அந்த மாதிரியான பாடல்கள். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, அதற்கு முன்னே இருந்த காலகட்டத்துல வந்து இதெல்லாம் வந்து முழுமையா அந்த பாடலை பாடியிருக்காங்க. ஒரு சில பாடல்கள்ல வந்து படத்துல வந்து ஒரே ஒரு பாடல்கள் தான், இந்த ரௌத்திரம் மாதிரி இருக்கக்கூடியதுல இந்த குட்டிங்கிற ஒரு படம் முன்னாடி வந்ததுல வந்து யாரோ என் நெஞ்சை தீண்டியது அந்த பாடல் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அழகா, மானாக உன்னை மலையில் பார்த்தேன், தேனாக உன்னை மலரில் பார்த்தேன், மயிலாக உன்னை வேடன் தாங்கள் காட்டில் பார்த்தேனே, அது மாதிரி. அதே மாதிரி பச்சைக்கிளி முத்துச்சரம்ங்கிற படத்துலயும் ரொம்ப அருமையான பாடல்கள் இருக்கும். அப்புறம் இது எல்லாத்தையும் சொல்லிட்டு, இது எல்லாமே ஹாரிஸ் ஜெயராஜ் அவங்களுடைய இதுல, ஏஆர் ரஹ்மானோட வந்து முன்கூட்டியே இருந்தாலும் வினை தாண்டி வருவாயாங்கிறது அது வந்து ஒரு இசை ஆல்பம் அப்படின்னே தான் சொல்லுவாங்க. அதுல வந்து ஹாரிஸ் ஜெயராஜுக்கு பதிலாக ஏஆர் ரஹ்மானுடைய இதுல வந்தது. அந்த வினை தாண்டி வருவாயில இருக்கக்கூடிய எல்லா பாடல்களுமே வந்து ரொம்ப, அது வந்து நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அது அவருடைய 100வது படம் இசையமைச்சதுல. ஆனா அவர் வந்து எந்த இடத்துலயுமே அது பதிவு பண்ணல. ஏன்னா ஆஸ்கார் விருது வாங்கினதுக்கு அப்புறமா அவர் இசையமைச்ச படம் முதல் படம் இது. அது ஆனா அவருடைய அந்த மியூசிக்கல் ஜேர்னின்னு சொல்லக்கூடிய அந்த இசை பயணத்துல 100வது படம் இங்க அமைச்சது அப்படிங்கிறது அது பதிவு பண்ணல. ரொம்ப அருமையா இருக்கும். அந்த படத்துல ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு தகவல்னு பாத்தீங்கன்னா, மன்னிப்பாயான்ற ஒரு பாடல். அந்த பாடல் வந்து அவருக்கே தெரியாம, கௌதம் மேனனுக்கே தெரியாம இவங்க 2 பேரும் சேர்ந்து இது பண்ண பாடல் அப்படிங்கிறத அவங்க இந்த இதுல வந்து பதிவு பண்ணியிருப்பாங்க. அது ரொம்ப அழகா இருக்கும். அந்த பாடல் வந்து ஹோசோனா பாடல்ல வந்து ஏன் இதயம் உடைத்தாய் நொறுங்கவே,
என் மறு இதயம் நீ வந்து அது வந்து இந்த பாவ மன்னிப்புலாம் கொடுக்குறோம். அந்த கதையை அப்படிதான். ஒரு கிறித்துவ பெண்ணு அந்த பாவ மன்னிப்புக்கான அந்த இதுவாக தான் அந்த மன்னிப்பாயா, அந்த மன்னிப்பு கேட்கக்கூடிய பாடல்கள்லாம் ரொம்ப கம்மி நம்ம தமிழ் இதுல வந்து. அது அந்த பாடல். இந்த பாடல்ல பாத்தீங்கன்னா அந்த நேரம் அந்த நேரம் பாடல்ல முன்னாடி வரக்கூடிய அந்த வார்த்தை பாத்தீங்க அப்படின்னா, ஏன் இதயம் உடைத்தாய் நொறுங்கவே, என் இதயத்தை நீ நொறுக்கிட்ட. இப்ப நம்ம பாவ மன்னிப்புல என்ன சொல்லுவோம், நீ ஒரு கண்ணத்துல இருந்தால் மறு கண்ணத்தை காட்டு இல்லைங்களா. அடுத்தது சொல்றாங்க பாருங்களேன், என் மறு இதயம் தருவேன் நீ உடைக்கவே. நீ ஒரு இதயத்தை உடைச்சினா என்ன, ஆனா என் இதயம் இருந்துகிட்டே இருக்கும், அது உனக்காக இருந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த பாடல் வரும். அதே மாதிரி அந்த மன்னிப்பாயா பாடலும் ரொம்ப அருமையா இருக்கும். அந்த பாடல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு இதுமே, ஒரு நாள் சிரித்தேன் மறுநாள் வெறுத்தேன், உன்னை நான் கொல்லாமல் கொன்று புதைத்தேன் மன்னிப்பாயா. இதுதான் அந்த பாவ மன்னிப்பு கேட்க. ஒரு நாள் உன்கிட்ட சாதாரணமா இருந்தேன், மறுநாள் உன்னை கஷ்டப்படுத்தினேன், என்ன மன்னிச்சிரு. இந்த மன்னிப்பு கேட்கக்கூடிய பாடல்கள் ஒரு சில பாடல்கள்ல இந்த பாடலும் ஒன்னா இருக்கு. இந்த மாதிரி நான் இது நிறைய பாடல்கள் இதுல இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ஒரு பாடல் மட்டும் எழுது ஆளிகை தமிழ் மகன் ஆகட்டும், தொட்டி ஜெயாவில் வரக்கூடிய உயிரே என் உயிரே பாடலாகட்டும், ரொம்ப இதெல்லாம் வந்து ரொம்ப அருமையான பாடல்களா இருக்கும். இது எனக்கு என்ன மாதிரியான தாக்கத்தை இந்த பாடல்கள்லாம் ஏற்படுத்துச்சுங்கிறத நான் இடையிடையில சொன்ன மாதிரி தொகுத்து நான் சொல்லணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் எப்போ வந்து தாமரையினுடைய கவிதைகள் தான் இது அப்படின்னு நான் தேடி படிக்க ஆரம்பிச்சேன் அப்படின்னா 2003 இந்த சாமி படத்துக்கு பின்னாடி தான். ஒவ்வொரு பாடலும் வந்து நமக்காக, இந்த ஒரு பெண் பாடுனா எப்படி இருக்கும், ஒரு பெண்ணினுடைய உணர்ச்சி எப்படி இருக்கும், அதை சொல்ற மாதிரி இருக்கே. அதுல அவங்க பயன்படுத்திய அந்த வார்த்தைகள், இந்த முடிவிலி, கலாபக்காதலன், மரகத வீணை, பதாகை, இந்த மாதிரியான வார்த்தைகள் வந்து ரொம்ப எளிமையா அடுத்த தலைமுறைக்கு ரொம்ப இந்த நான் இப்ப சொன்ன எல்லா பாடல்களையும் நீங்க இதுக்கு மேல போய் அந்த வாரணம் ஆயிரம் பாடலை கேளுங்களேன். அதுல ரொம்ப உங்களுக்கு ரொம்ப எளிமையான தமிழ் வார்த்தைகளை உங்களுக்கு ரொம்ப அழகா புலப்படும். ரொம்ப பெரிய உவமைகள்லாம் இருக்காது. ரொம்ப எளிமையா தமிழ்ல நமக்கு அடுத்த தலைமுறைக்கு கடத்துறாங்க. இதுதான் அவங்க வந்து செய்யக்கூடிய தமிழ் பணியா நான் நினைக்கிறேன். ரொம்ப அழகா அதை வந்து அவங்க அடுத்த தலைமுறைக்கு கடத்திக்கிட்டு இருக்காங்க. நம்மளும் என்ன செய்யலாம் அப்படின்னா, நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஐயா சொன்ன மாதிரி தான். இப்ப நம்ம எல்லாரும் தமிழ் தெரிஞ்சவங்களா இங்க இருக்கிறோங்கும் பொழுது கூடிய மட்டும் நமக்கு தமிழ் வார்த்தைகள் தெரியுது இல்லைங்களா, அதுலயே பேசலாமே. ஏன் ஒரு எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட்டா இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா, எனக்கு இது கொஞ்சம் இதுவா இல்லைங்கயா அப்படிங்கிற மாதிரி, சுகமா இல்லை அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. நமக்கு தெரிஞ்ச சாதாரண தமிழ் வார்த்தைகளை பயன்படுத்தணும்னாவே அந்த நமக்கு அந்த அழகா தமிழ் பேசக்கூடிய அந்த இது வந்துடும். இப்போ கடைசியா நான் என்ன சொல்லலான்னு, எப்படி இது எனக்கு வந்து என்ன தாக்கத்தை ஏற்படுத்துச்சு, மகனதிகாரம் அப்படின்னு நான் வந்து, அதாவது 2005 மகன் பிறந்தது, ஒரு 11 இந்த கதையெல்லாம் கேட்கும்பொழுது அப்போ வந்து ரொம்ப இலக்கிய நயத்தோட இப்பயுமே புது கவிதை மாதிரி தான் எழுத ஆரம்பிக்கிறேன். அப்ப அந்த மகன் அதிகாரம் அப்படிங்கிறதுக்கான அந்த முதல் களம் விட்டு கொடுத்தது வந்து அம்மாவனுடைய வார்த்தைகள், வரிகள் எல்லாம் தான். அப்படி தேடி தேடி ரசிச்சதுதான். அதை ரசிச்சு நான் எழுத ஆரம்பிச்ச அந்த ஒரே ஒரு கவிதையை மட்டும் சொல்லிட்டு நிறைவு செஞ்சுக்கலான்னு நினைக்கிறேன். மகன் அதிகாரம். அப்ப என் மகன் பிறந்தது, எனக்கு ஒரே ஒரு மகன். அவன் பிறந்த உடனேயும் எப்படி அவனுடைய இது எப்படி இருக்கணும் அப்படிங்கிற என்னுடைய இது வந்து இந்த மகனதிகாரம்ங்கிற தொகுப்பு நான் கொண்டுட்டு வரும் பொழுது இந்த கவிதை இருக்கணும். நான் இது முதல்ல எழுதின கவிதைங்கிறதா, இது இருக்கணுங்கிறது என்னுடைய ஆசை. இது முதல் கவிதை மட்டும்தான். நீ நிறைய கவிதைகள் எழுதியிருக்கேன், இது ஒரு கவிதையை மட்டும் எது எனக்கு அவங்களுடைய இதுல இருந்து தாக்கத்தை ஏற்படுத்துதுங்கிறதுக்காக. மரணித்து மறு ஜென்மம் கொண்டது மறந்துதான் போனது மகனே உன் வரவாள், மரண சௌகரியமாய் நீ இருப்பதால் மட்டுமல்ல. மகன்கிறது வந்து எப்பயுமே எல்லாரும் சொல்லுவாங்க மரண சௌகரியம் அப்படின்னு. மீண்டும் ஒரு பாதுகாப்பு வலயத்தில் நிற்பதாய் நான் உணர்ந்ததால் இப்போதுதான் அந்த வீறிட்டு அழும் சத்தம் கேட்டது போல் உள்ளது. கிளிப்பிள்ளையாய் மழலை மொழி பேசி காலிங்க நர்த்தனம் கதை கதைத்த உந்தன் குரல் இப்போதும் என் காதுகளில் ஒலிக்கின்றது. அது வளர்ந்ததுக்கு அப்புறம் இந்த வரியை நான் நினைச்சுக்கிட்டேன். இப்போதோ குமரனாகி குரலில் மட்டுமல்ல குணத்தாலும் உயர்ந்து நிற்கின்றாய். தவழ்ந்து வந்து நீ சேலை தலைப்பிழுத்த தருணம் தவம் செய்யும் தவசிக்கும் கிட்டாத வரம் அது. கை கோர்த்து உன்னோடு நடந்த தருணம் என் கவலைகள் காற்றில் பறந்ததாய் உணர்ந்தேன். மகளால் மரணம் வரை மட்டுமே ஆறுதல் அளிக்க முடியும். மகனே, உன்னால் தான் மரணத்திற்கு பின்னும் சௌகரியம் அளிக்க முடியும். ஒன்றிரண்டாகி போயிருந்தால் பகிர்ந்தளித்திருப்பேன் பாசமதை.
நீ ஒன்று இரண்டாகி போகிருந்தால் பகிர்ந்தளித்திருப்பேன் பாசமதை ஒருபோதும் விரும்பவில்லை உன் மீதான என் அன்பு பகிரப்படுவதை. 1000 விமர்சனங்கள் கலந்ததுக்கு அப்புறமா ஒற்றை மரமாய் நீ இருப்பதாய் ஒளிந்து இருக்கும் உண்மையினை நீ உணர்ந்து கொள்ளும் போது மட்டுமே மனநிறைவு கொண்டேன். மகனாய் பிறந்த நாள் முதல் மனமறிந்தும் சூழல் அறிந்தும் வளர்ந்த உன் பாங்கு கண்டு நான் வியந்த நாட்கள் பல உண்டு. வரம்தான் கண்ணே நீ எனக்கு, பிள்ளையாகிய தகப்பன் நீ எனக்கு என்பதில் பேரானந்தம். அவன் பிள்ளையாகிய தகப்பன் எனக்கு என்பதில் எனக்கு பேரானந்தம். ஈன்ற பொழுதினில் மட்டுமல்ல, இன்று வரை உன்னால் நான் பெரிதுவக்கும் பேற்றினை மட்டுமே பெறுகின்றேன். பேராசை ஒன்று உண்டு கண்ணே, பேராசை ஒன்று உண்டு கண்ணே, மண்ணில் நான் உள்ள காலம் வரை இந்த மார்த்தட்டி கொள்ளும் பெருமையை அனுபவத்தே ஆக வேண்டும் என்ற வரமாகிய மந்திரம் கண்ணே நீ எனக்கு அப்படின்னு அந்த கவிதையை முடிச்ச உடனே அந்த கவிதைக்கு அப்புறமா கொஞ்சம் செப்பனிட்டு நான் எழுதின கவிதை. இந்த மாதிரியான தாக்கங்களை எனக்கு ஏற்படுத்தின தாமரை அம்மாவோட நான் ரொம்ப குறைவான பாடல்களை தான் நான் இங்கே சொல்லியிருக்கேன். இது மாதிரி அவங்க அந்த முன்ன காலத்துல அவங்க அதாவது 99லேருந்து 2000 காலகட்டத்துல ஒரு பாடல் மட்டும் எழுதின திரைப்படங்கள் நிறைய இருக்கு. இது நான் எல்லா பாடல்களுமே எழுதின, இப்போ காக்க காக்கவாகட்டும், வாரணம் ஆயிரம் ஆகட்டும், இது மின்னலேவாகட்டும், அதுல ஏதோ ஒரு பாடல் மட்டும் வேற யாருன்னா எழுதியிருப்பாங்க. மீதி பாடல்லாம் அம்மா எழுதின பாடல் தான். மின்னலையில ஒரே பாடல் மட்டும். இது எனக்கு எளிமையா தமிழை கத்துக்கிறதுக்கும், இப்ப புதுசா கவிதை எழுதணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்கிறோம் அப்படின்னா நிச்சயமா இந்த பாடலை எல்லாம் கேட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரியான சொற்கள், எளிமையான சொற்களும் ரொம்ப ரசனைக்குரிய சொற்களாகவா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய அனுபவத்துல நான் கத்துக்கிட்டது. நான் இந்த நிகழ்ச்சியில பேச போறேன் அப்படிங்கறது ஐயாவுடைய இதனால, சாய்ரமன் ஐயாவுடைய இதனால நிறைய நண்பர்களும் செய்தி அனுப்புனாங்கன்னு சொல்லிட்டு, அவ்வளோ பெரிய ஆளுமை அவங்க. நேற்று என்னை அலைபேசியில் அழைச்சி, அம்மா நீங்க என்ன பண்றீங்க, என்ன படிக்கிறீங்க, என்னை பத்தின எல்லா விவரங்களையும் கேட்டுட்டு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி, நீங்க என்னென்னலாம் பேச போறீங்க சொல்லுங்க, இதை நான் நிச்சயமா இதுல பாதி இதை அம்மா கிட்ட நான் சொல்லிட்டேன் நேற்று. அம்மா இதெல்லாம் தான் நான் பேச போறேம்மா, இந்த பாடல்லாம் எனக்கு இந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துச்சுங்கும் பொழுது ரொம்ப எளிமையா, ரொம்ப சாதாரணமா, அவ்வளவு அருமையா வாழ்த்து சொன்னாங்க. அவங்களுடைய முகநூல் பக்கத்துல நான் அவங்க கிட்ட பேசினேங்கிறது அவங்களுக்கு அவசியமே இல்லை இல்லைங்களா. அவங்கள ஒரு கவிஞர், அவங்கள பத்தி யார் வேணாலும் நிறைய பேர் பாடலாம், பேசலாம். ஆனா அவங்களுக்கு என்ன அவசியம் இருக்கு, அந்த எளிமை இதுலயே அவங்களுடைய இது தெரியுது. அது எனக்கு அதையும் நான் அவங்களோட பகிர்ந்து நிறைய விஷயங்கள், அந்த 2003 அந்த 98 இந்த பாடல் எழுதும் பொழுது நான் எப்படி இருந்தேன், எப்படி வளர்ந்து வரும் அது நான் இன்னொரு கேள்வியும் கேட்டேன். அம்மா மெட்டுக்கு பாடல் எழுதுறது உங்களுக்கு சுலபமா இருக்குமா, இல்ல இப்ப நம்ம கவிஞர்கள்னா நம்ம கவிதை எழுதிருவோம், அது என்ன ஏன் எப்படிமா, இல்லம்மா அதுதான் சௌகரியமா இருக்கு இந்த சூழல்ல, நான் மெட்டுக்கு தான் பாடல் எழுதியிருக்கேன், அது ரொம்ப பாதுகாப்பானதாகவும் சௌகரியமானதாகவும் இருக்கும். அந்த மாதிரியான நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. நிச்சயமா இந்த அனுபவம் உங்களுக்கும் பிடிச்சதா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். என்னுடைய அனுபவங்கள் எனக்கு அடுத்த தளத்துக்கு என்னை நகர்த்திக்கிட்டு போறதுக்காக இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பா ஐயா எனக்கு இதை கொடுத்துருக்காங்க. நிச்சயமா இது மாதிரியான ஒரு உரை இவ்வளவு நீண்ட உரை, நான் நிறைய உரை பேசியிருக்கேன், இதுதான் முதலாவதாக ஒரு 40 நிமிடத்திற்கு நான் பேசிய முதல் நீண்ட உரை அப்படின்னா அது எனக்கு பிடித்த ஒரு கவிஞரை பத்தி நான் பேசுனது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சியா இருக்கு. இந்த வாய்ப்பளித்த முத்துமணி ஐயா அவர்களுக்கும், சாய்ரமன் ஐயா அவர்களுக்கும், மற்றும் இங்க பாசுமணி இலக்கிய வட்டத்தினுடைய பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் எனது நன்றி. கேட்டு மகிழ்ந்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தாமரை அவர்கள் மொழியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இப்பொழுது நான் மௌனத்தில் தான் பேச வேண்டும். அந்த அளவுக்கு ஒரு வியப்பு தரும், சிலிர்ப்பு தரும், உணர்வு தரும், உயிர்ப்பு தரும் ஒரு சிறந்த உரை. கவிஞர் தாமரையுடைய மொழியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இது சர்க்கரை நிமிடம், சர்க்கரை மணி நேரம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு உரை வழங்கியிருக்கின்றார். நான் ஏற்கனவே உங்களுக்கெல்லாம் சொன்னது போல ஒரு சிறந்த கவிஞர் என்று எனக்கு தெரியும். ஆனால் தாமரையில் பூர்த்த தடாகம் என்று எனக்கு தெரியவில்லை.
ஒரு அருமையான ஒரு நிகழ்வு. நம்முடைய இலக்கியங்களில் தாமரையை பற்றி ஏராளமான பாடல் இருக்கிறது. அப்படி அந்த தாமரை பல இதழ்களை, கவிதை இதழ்களை வடித்திருக்கிறது என்பது கூடுதல் சிறப்பு. அவர் ஒரு சிறந்த பேச்சாளர் என்று நான் சொன்னேன். இன்றைக்கு தான் தெரிகிறது அவர் நல்ல பாடகர் என்று. நல்லா பாடினீங்க. அது இசையோட குரல், அந்த ஒலி சிறப்பாக இருந்தது. எல்லாவற்றையும் நீங்கள் சிறப்பாக முடிக்கிறீர்கள். இந்த அனுபவம் என்பது அலாதியானது. அதாவது இதை தான் நான் ரொம்ப விரும்புகிறேன். இந்த நிகழ்வே ஒரு நெகிழ்ச்சியான நிகழ்வு. நான் ஏற்கனவே சொன்னது போல் இது முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வுன்னு நான் ஆரம்பத்தில் சொன்னேன். இது ஒரு நெகிழ்ச்சியான நிகழ்வு. ஒரு ஒரு கல்லூரி மாணவி, அவருடைய கல்லூரி காலத்தில் ஏற்பட்ட உணர்வு, பிற்பாடு அவர் திருமணம் ஆன புதிது, பிறகு அவர் மகப்பேறு பெற்ற பிறகு, இப்படிப்பட்ட ஒரு பல்வேறு காலகட்டங்களில் ஒரு பெண் ஏற்படுத்துகின்ற உணர்வலைகளை கவிதையாக அவர் வடித்திருக்கிறார். அதை அவர் உள்வாங்கி அதை இன்றைக்கு உரையாக நிகழ்த்தியிருக்கிறார் என்று நினைக்கும் போது உள்ளபடியே கவிஞர் தாமரையை நினைத்தும் பூரிப்பாக இருக்கிறது, கவிஞர் வித்யாவை நினைத்து பெருமையாக இருக்கிறது. உங்கள் அனைவருடைய கைத்தட்டலோடு அவர்களுக்கு எங்களுடைய பாசுமணி நூலக இலக்கிய வட்டத்தின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றி அவருக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்படிப்பட்ட உரையாடல்கள் தொடர்ந்து நடைபெற வேண்டும். இப்போ இதோட முடிய போகிறதில்ல, இனியும் நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்க வேண்டும். ஒரு சின்ன அவங்க விடுதியிலிருந்து தொடங்கினால நானும் ஒரு விடுதி மாணவன் அப்படிங்கிறதால ஒரு சின்ன நிகழ்வு சொல்கிறேன். அதாவது எங்களுக்கு புதன்கிழமை தோறும் கீரை குழம்பு, இரவு கீரை குழம்பு, களி, சோறு, இது இரவு. அப்போ அதோடு சேர்த்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு அப்பளம் கொடுப்பாங்க. அப்பளம்லாம் நான் பார்த்து ரொம்ப வியந்த காலம் அது. வறுமையில் வளர்ந்தோம் இல்லைங்களா, அப்பளம், சோறு, குழம்பு இதெல்லாம் பார்க்காத ஒரு காலகட்டம். அப்போ இந்த அப்பளத்தை கொடுத்தோன்னு நான் என்ன பண்ணுவேன்னா, சாப்பிட்டு 7 முதல் 7:30லேருந்து 8 மணி வரைக்கும் சாப்பிட்ணும். 8 மணிக்கு மேலே போய் படிக்கணும், 9 வரைக்கும் படிக்கணும். அப்போ எங்களுக்கு ஒரு மேசை இருக்கும். அந்த மேசை கீழே ஒரு கொஞ்சம் புத்தகம்லாம் வைக்கிறதுக்கு இடம் இருக்கும். அப்போ இந்த அப்பளத்தை சாப்பிடாமல் அப்படியே எடுத்துகிட்டு போயிடுவோம். எடுத்துகிட்டு போயிட்டு அப்போ இன்னொன்று என்னென்னா, விடுதலை படிக்கிறதால நமக்கு வயிறு நிரம்பினாலும் கேட்க முடியாது. நிரம்பிச்சின்னும் வேணான்னு சொல்ல முடியாது, நிரம்பினாலும் கொடுங்கன்னு சொல்ல முடியாது. இப்போ இந்த அப்பளத்தை எடுத்துகிட்டு போய் தெரியாமல் எடுத்துகிட்டு போய் அதை அந்த மேசை கீழே ஒழிச்சு வச்சு அந்த ஒரு சின்ன துண்டை அதை புட்டு அதை நாக்கில் அப்படியே வச்சு, ஏன்னா சாப்பிட்றது தெரியக்கூடாது பார்த்தீங்களா, அப்படியே அதை ஊற வச்சு அந்த ஊற அந்த சுவை அப்படியே பிடிய அப்படியே அதை வாங்கியிருக்கு பாருங்க, அது நெஞ்சுக்குள் பெய்த மாமழை தான். அது வயிற்றுக்குள் பெய்த மாமழை தான். அதை நீங்க அனுபவிச்சதான் தெரியாது. இது ஒரு கவிதை, நான் சொல்றது ஒரு கவிதை தான். அதை நீங்க பிட்டு 9 வரைக்கும் அதை அந்த ஊர் அப்பளத்தை சாப்பிட்ட அந்த உணர்வு இருக்கு பாருங்க. அப்படித்தான் அம்மாவுடைய உரையும் அவருடைய கவிதையும் அமைந்திருந்தது. மிக மிக நெகிழ்ச்சியான ஒரு நிகழ்வு. உங்கள் அனைவருக்கும் ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா தொடர்ந்து இது போன்ற நிகழ்வுகளில் வாருங்கள். நான் கூட ஒரு விரைவில் ஒரு கூட்டம் நடத்த போகிறோம். ஒரு நிகழ்வு கூட்டம் இல்லை, ஒரு நிகழ்வு என்னென்னா கூட்டாஞ்சோறு அப்படின்ற ஒரு சின்ன ஒரு நிகழ்ச்சி நடத்த போகிறோம். மண்பாடும் பண்பாடு அப்படின்ற ஒரு துணை தலைப்பு. என்னன்னா, இன்னைக்கு நம்ம வீடுகளில் பார்த்தீங்கன்னா அந்த அரட்டையும் உணவும் மறந்து போச்சு. இந்த சாப்பிட்றதே ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பிட்றாங்க. ஒண்ணுமா அப்படிங்கிற சாப்பிட்றத ருசிச்சு இது நல்லா இருக்கு, நல்லா இல்லை, ரொம்ப ரசிச்சு. என் நண்பன் நான் கல்லூரி படிக்கிற காலத்தில் ஒரு முறை ஒரு தீபாவளி சமயத்தில் ஒரு விருந்து கூப்பிட்டுருந்தார். எனக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா நம்மளை விருந்து கூப்பிட்றோட பெரிய விடுதலை இருக்கணும்னா பார்த்துக்கலேன். அப்போ போய் நண்பன் விட்டு போய் சாப்பிட்றோம். அவங்க உணவு பரிமாறிட்டு இருக்காங்க. நம்ம நண்பர் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட சொல்ல, என்னம்மா குழம்பு செஞ்சுருக்க, என்னம்மா ரசம் வச்சிருக்க, ரொம்ப மோசமா, என் நண்பன் வந்திருக்கா, என்னமா அப்படிலாம் செஞ்சிருக்க அப்படின்னு அவங்க அம்மாவை திட்டிட்டு இருக்கான். எனக்கு அது தேவாமிரதமா இருக்கு, நல்லா சாப்பிட்டுருங்க, என்ன அருமையான உணவு அப்படி. அப்பதான் சொன்னேன், இந்த சின்ன உரையாடல் இருக்குல்ல, அம்மாவுக்கும் மகனுக்கு இடையில ஏற்படுகின்ற உரையாடல் இருக்கு பாருங்க, அது ரொம்ப அற்புதமான உரையாடல். எனக்கெல்லாம் நான் வாய்ப்பு கிடைக்கல. எங்கள் அம்மா ஒரு வயசு இருக்கும், இறந்து போயிட்டாங்க. அப்போ அவன்கிட்ட சொன்னேன், இதெல்லாம் ஒரு பெரிய அம்மாவுக்கும் மகனுக்கும் இடையில் ஏற்பட்ட உணர்வு, இந்த பேச்சு இருக்கு பாருங்க, என்னம்மா சாப்பாடு சரியில்லை,
இது புளி சரியில்லை, அதுக்கு உப்பு இல்லை, அது இல்லை, நல்லா இல்லை, டே சாப்பிட்றா எல்லாம் நீ பெரியவன், அந்த மாதிரி அம்மாக்கள் அப்பா இந்த பையன்களும் பேசிக்கிட்டு இந்த உரையாடல் இருக்கு பாருங்க, இதை கேட்கவே இன்பமா இருக்கும். அதுவே ஒரு இலக்கியம் தான், அதுவே ஒரு பெரிய இலக்கியம். இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் இலக்கியமாக நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும் போது அவை இந்த உரையாடல்கள், இந்த கூட்டாஞ்சோறு அப்படிங்கிறது அப்படின்னா, அதாவது சாப்பாடும் உரையாடல், இதுதான் அதுல அரட்டையும் சாப்பாடு, இதுதான் வெறும் அரட்டடிக்கும் சாப்பிடும், இதுதான் அதனுடைய நோக்கம். இது போல நம்முடைய இலக்கியமும், இலக்கியத்தை பற்றி நீங்கள் பேச வேண்டும், அதை உள்வாங்கிக்க வேண்டும். இந்த 1 மணி நேரம் பார்த்தீங்கன்னா அப்படியே உள்ளத்துல வந்து பெரிய ஒரு அலை அடிச்ச மாதிரி, ஒரு பெரிய தூவான மாதிரி என்னுடைய மனதில் அப்படியே வந்து ஒரு இன்பத்தை, இந்த கோடை காலத்திலும் ஒரு மகிழ்ச்சி உள்ள வந்து குழு குழு, இது பொய் இல்லை, இது உண்மை, இது குழு குழு உண்மை. அப்படி ஒரு அழகான ஒரு கவிதை மழை என்னுடைய உள்ளத்துல பாஞ்சமா இருக்கு. அந்த அனுபவம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் என்று நம்பி இந்த நல்ல வாய்ப்பை வழங்கிய கவிஞர் தாமரை அவர்களுக்கும், இந்த நல்ல வாய்ப்பில் நமக்கு நெஞ்சமினிக்க இனிய உரையை வழங்கிய நம்முடைய கவிஞர் வித்யா அவர்களுக்கும் என்னுடைய உளமாற நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து, இப்போது நம்முடைய அன்பர்கள் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.